الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு செல்வந்தர் வந்து அவங்கள பார்க்குறாரு. கல்யாணம் பண்ண செய்தி நபிகள் நாயகம் தெரியல, கேட்டு தெரிகிறாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் கால திருமணம். அப்போ திருமணத்திற்கு வந்து ஒரு அஜர்த்து போகணும் என்ற அவசியமாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாமல் இருந்திருப்பாங்களா? அவங்கள கூப்பிடாம இருந்திருப்பாங்களா? அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்திலையும் இவர் வந்து தலையிடுறார், தேவையில்லாமல் தலையிடுறார். மார்க் அறிஞர் என்பவர் தேவையில்லாமல் தலையிட்டு கல்யாணம்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், போய் எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? அசர்த்து கல்யாணம் வச்சுக்கிறேன், நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? மார்க் அறிஞர்கிட்ட கேட்குறாங்க. அவர் உண்மையிலே மார்க் அறிஞராக இருந்தால் என்ன சொல்லணும்? நல்ல நாளா? அது ஏதுப்பா இஸ்லாத்தில்? எல்லாம் நல்ல நாள் தானே. நீனும் நல்ல நாள் கெட்ட நாள் எங்க இருக்கு இஸ்லாத்தில் சொல்லணுமா இல்லையா? லா தசுப்பு தஹ்ர ஃபஇன்னல்லாஹ ஹுவத் தஹ்ருன்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா? காலத்தை குறை சொல்லாதீங்க, காலத்தை இயக்குறவன் அல்லாதான், காலத்தின் மீது கெட்ட நாள் என்று பழி போடாதீங்க என்று சொன்னார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஷவ்வால் மாசத்தை பீடை மாசம் என்று அன்றைய அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஏன்பா ஷவ்வால பீடைன்னீங்கல்ல, ஷவ்வால் மாசத்துல தான் என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு, என்னை விட நபிகள் நாயகத்திற்கு விருப்பமானவர் யார் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் என்பதையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் பார்க்கிறோம். அப்ப நல்ல நாள் பார்த்து கேட்டா அஜர்த் என்ன சொல்லணும்? நல்ல நாள்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு எது வசதியோ எல்லாரும் கலந்து கொள்ள இது ஏற்றதோ அப்படி ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லாம இவர் என்ன பண்றாரு? வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறீங்க, பிற 17 வைங்க, பிற 23 வைங்க, பிற 44 வைங்கிறார். உனக்கு எந்த வேலை? இது இல்லாத ஒண்ணு இதுக்கு மார்க்கத்தில் உண்டாக்குற. நல்ல நாள் கெட்ட நாள் கேட்டா அது இல்லைங்கிறத விளக்குறத விட்டுட்டு நீ நல்ல, நான் கேட்கிறேன், எத்தனை அஜர்த்துமார்கள் வந்து ஒரு பள்ளி வாசல்ல இமாமா சேர்றாங்க, 3 மாசத்துல பட்டிக்கிட்டு அனுப்பிடுறாங்க, நடக்குதா இல்லையா? எத்தனை அஜர்த்துமார்கள் வந்து பள்ளி வாசல்ல இமாமா சேர்றாங்க, 3 மாசத்துல அனுப்பி விட்டுறாங்க. ஏன் நீ ஒரு நல்ல நாளை பார்த்து வந்து சேர்ந்து ஒரு 25 வருஷம் இருக்க வேண்டியதானே? உனக்கு நல்ல நாள் பார்த்துட்டு வந்து பள்ளி வாசல்ல சேர முடியல, உனக்கு நீ நல்ல நாளை பார்த்து சேர்ந்து ஒரு 10 வருஷம் அந்த ஊர்ல இமாமா இருந்திருக்கிறியா இது வரைக்கும்? நினைச்சா கிளப்பி விட்டுறாங்க. இதுதான் உன் கதி. நீ என்ன உலகத்துக்கு நல்ல நாள் சொல்ல போற? நான் கேட்கிறேன், அறிவுப்படி மார்க்கமே தெரிய வேணாங்க. நல்ல நாள் பகுத்தறிவுப்படி நல்ல நாள் இருக்குதா? ஒரு நாள் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு வினாடி என்று எடுத்துக்கொண்டால் சிலருக்கு நல்லதா இருக்கும், சிலது கெட்டதா இருக்கும். எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய நேரத்தை சொல்லுங்க பார்ப்போம். இந்த வினாடி இது நல்லதா கெட்டதா சொல்ல இயலாது. இந்த வினாடியில் 100 செத்து இருக்கும், 100 பிறந்து இருக்கும். செத்தவனுக்கெல்லாம் கெட்ட நாள், பிறந்தவனுக்கெல்லாம் நல்ல நாள். அப்படித்தானே அர்த்தம்? இந்த வினாடியில் 100 பேர் பிச்சைக்காரனா போயிருப்பான், 100 பேர் பணக்காரனா போயிருப்பான். அவனுக்கு நல்ல நாள், இவனுக்கு கெட்ட நாள், அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு நேரத்தை சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை அல்லது ஜனவரி 1ஆம் தேதி உலகத்தில் ஒரு மனுஷனுக்கும் ஒரு கேடு நடக்கான்னு சொல்லி பார்ப்போம். சொல்லு பார்ப்போம், சொல்ல முடியாது. ஜனவரி 10ஆம் தேதி ஒருத்தனுக்கு ஒரு நன்மை நடக்கான்னு சொல்லி பார்ப்போம். எந்த நாளில் நல்லது நடக்கல, எந்த நாளில் கெட்டது நடக்கல? எல்லா நாள்லையும் 50 நல்லது 50 கெட்டது நடக்குது. அப்படின்னா நீ ஒரு காரியம் செய்ய முடியாது உலகத்தில். அதனால மார்க் என்ன சொல்லுது? அவனுக்கு உள்ள விதிப்படி நடக்குமே தவிர நாட்களை வைத்துக் கொண்டெல்லாம் நீ விதியை வெல்ல இயலாது. உனக்கு இல்ல அழகா வாச்சாரலே ஒரு வசனம், குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆனுடைய கட்டளை. இதை சொல்ல வேண்டிய மார்க் அறிஞர்கள் நல்ல நாள் கெட்ட நாள், பால் கித்தாபு மோர் கித்தாபு நகசு என்று உண்டாக்கியது நீங்களா? யார்? இதை நாங்கள் ஆதரிப்போமா? உடம்பு சரியில்லைன்னு அஜர்த்திட்ட வர்றான், என்ன செய்யறவரு? மருத்துவம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவர் நபிகள் நாயகத்திட்ட வரும்போது அப்படி சொன்னாங்க, ததாவோ மருத்துவம் செய்யுங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் நோயாளிகளை பார்க்க சென்றால் என்ன அறிவுரை சொல்லுவாங்க? ததாவோ மருத்துவம் செய்யுங்கள். இன்னலி குள்ளி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. நோயை இறக்கி இறைவன் அதற்கான மருந்தையும் இறக்கி இருக்கிறான், மருத்துவம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோக சில நோயாளிகளுக்கு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எப்படி? நோயாளியை பார்க்க போனாங்கன்னு சொன்னா, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹு மஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமன் வலா அலமா.
இதை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அகிலத்தின் இறைவனே நீ குணமாக்கு, நீதான் குணமாக்குறவன், உன்னை தவிர யாராலும் குணமாக்க இயலாது, பரிபூரணமான முறையில் இவருக்கு குணமாக்கி விட அல்லாஹ், இதுக்கு அர்த்தம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவுதான் செஞ்சாங்க. நம்ம ஹஜ்ரத் என்ன செய்யறாரு தெரியுமா? நோயின்ற உடனே ஒரு 100 ரூபாய் செலவழிக்க முடியுமா? எதுக்குங்க? தாயத்து போடணும். யாரு? ஹஜ்ரத். எந்த மார்க்கத்தில் இதை படிச்ச? எந்த குர்ஆன்ல உன்னை தாயத்து போட சொல்லி இருக்குது? எந்த நபி உனக்கு சொல்லி தந்தாங்க? நீ மார்க் அறிஞரா இருந்தா தாயத்து இஸ்லாத்துல கிடையாதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், 2 அல்லாஹ்வை நம்பிட்டான்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒரு முசீபத்தை இறக்கும் போது தாயத்து போய் அது கவுண்டர் பண்ணிடுமா? அது ஒரு அல்லாஹ் உனக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்களே. அதை படிச்சிருக்கிற ஒரு மார்க் அறிஞர் சொல்லுகிறார், தாயத்து போடு, என்கிட்ட வந்து வாங்கிக்க, 100 ரூபா கொடு, தட்டுல எழுதி கொடுத்து கரைச்சு குடிக்க சொல்றாரு. நோயின்னு போனா பிளேட்டில் நான் எழுதி தருவேன், சகன் பெரிய அந்த பளிங்கு பிளேட் இருக்கு பாருங்க, அதில் எழுதி தருவார், என்னமோ போட்டு 1 2 3 நம்பர் போடுவார், அதை கரைச்சி குடிக்கணுமா, 11 நாளைக்கு குடிக்க சரியா போயிடும் அப்படிங்கிறாரு. நூல் முடிஞ்சு போடுறாரு. ஓதுறது நூலில் முடிய இயலுமா? பூண்டு ஓதி முடிச்சு போடுறது. அட ஓதுறன்னு பொருளா நூலில் போய் கட்ட முடியுமா? என்ன செய்வார்? உடம்பு சரியில்லைன்னா நூல் முடிஞ்சு போடுங்க. நூல் முடியலன்னு என்ன அர்த்தம்? ஒரு பெரிய நூலை எடுத்துக்கிட்டு அதை ஓதுனதை கட்டிட்டாங்க. அப்படி என்ன யாரு பூ சுத்துறீங்க? இது ஒரு பிரமத்துக்காரன் பார்த்தா சிரிக்க மாட்டான். இதான் மார்க்கமா? நபிகள் நாயகம் நோயாளி போகும்போது நூல் முடிஞ்சுதான் போட்டாங்களா? நீங்க மார்க்கத்தை பொழப்புக்கு கருவி ஆகிட்டீங்க. அதுக்கு தான் நான் ஒதுக்கி போய் நிக்கிறோம். அப்ப இந்த தாயத்து தட்டு நூலு எல்லாம் பிராடு. இந்த பிராடுகளை உண்டாக்குனது யார்? ஒடுக்கத்து புதன் என்ற பெயரில் புதன்கிழமை வறுமையானால், சபர் மாசத்தினுடைய கடைசி புதன்கிழமை வறுமையானால் அன்னைக்கு உலகத்து முசீபத்துலாம் இறங்குதுன்னு மக்களை பயங்காட்டி இல்லாத பொய்ய சொல்லி அதுக்கு இந்த ஓலையில எழுதி கொடுத்து அதை கரைச்சு குடிக்கிறதுக்கு ஒரு ஓலை, தலையில தொளிச்சுக்கிறதுக்கு ஒரு ஓலை, வீட்டுக்கு தொளிக்கிறதுக்கு ஒரு ஓலை என்று ஓலைகள்ல பனை ஓலையில எழுதி கொடுத்து சம்பாதிக்கிறீங்களே, இதான் இஸ்லாமா? இதான் குர்ஆன்ல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குதா? ஒரு இறந்து போன வீட்டை விட்டு வச்சிங்களா? ஒரு இறந்து போச்சு, புருஷன் போயிட்டானே, பொண்டாட்டி போச்சே, புள்ள போச்சே, அப்பம் போயிட்டான்னு கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அங்க போய்கிட்டு 3 பத்தியா ஓது, 7 பத்தியா ஓது, 40 ஓது, அரை வருஷம் ஓது, 1 வருஷம் ஓது. அவனை வந்து அப்ப என்ன ஆகுது? அதாவது கணவனை பறி கொடுத்திருக்கிற ஒரு மனைவியுடைய நிலையில பாருங்க. புருஷன் போயிட்டான், நம்ம நிலை என்ன ஆகும் தெரியலையே, அடுத்து என்ன செய்யறது? அப்படி கவலைப்பட்டு இருக்கிற இடத்துல போய் இறந்து போன அன்னைக்கு சோறாக்கி கொடுக்க சொல்றாங்க. இறந்து போன அன்னைக்கு இந்த சமுதாயத்தில் என்ன செய்யப்படுது? ஆடு இருக்கிறது. யார் வீட்டு காசுல? அஜரத் வீட்டு காசுலையா? சமுதாய தலைவர்களுடைய காசுலையா? அந்த அம்மாவுடைய புருஷனை பறி கொடுத்து உட்கார்ந்து இருக்குமா அந்த அம்மா? அந்த அம்மா தலையில போய் வர்றவனுக்கெல்லாம் சோறாக்கி போடு, ஆட்டாரு. வர்றவன் 500 பேர் 1000 பேர் வருவான், வெளியூர்ல இருந்து படையெடுத்து வருவான். 50 பேருக்கு 8 ஆடு அறுத்து 4 ஆடு அறுத்து ஒரு 10,000 ரூபாய் மௌத்து செலவு முடிஞ்சு போச்சா கதை? இது எந்த மார்க்கத்தில் படிச்சீங்க? இறந்து போன வீட்டில் சோறு திங்க உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? சோறு ஆக்க அனுமதி இருக்குதா? இஸ்லாம் ஒரு காட்டு மிராண்டி மார்க்கம். மனிதாபிமானம் கூட இல்லைன்னு கேட்கறான். முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், நாங்கள் இஸ்லாம் இணைய மார்க்க நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அந்த சகோதரர்கள் எழுந்து எங்கள்கிட்ட கேட்கறாங்க, மனிதாபிமானம் கூட விட்டு இல்லையா? ஒரு இளவு வீட்டில் போய்தான் இப்படி செலவு வச்சு சாப்பிடணுமா? எப்படி உங்களுக்கு மனசு கேட்குதுன்னு அந்த சகோதரர்களுக்கு விளங்குற உண்மை, நீ உலகத்துக்கெல்லாம் உண்மையை சொல்ற உனக்கு விளங்கலைன்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகோதரர் ஜாஃபர், சகோதரர்னா அபு தாலிபுடைய மகன், சின்ன அப்பா மகன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலியுடைய தம்பி. அவங்க இறந்து போயிடுறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே அந்த செய்தி வருது, வீட்டுக்கு கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு மெசேஜ் வருது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, மக்களே ஜாஃபருடைய குடும்பத்திற்காக நீங்கள் எல்லாம் உணவு சமைத்து கொண்டு வாருங்கள். இஸ்னவு லி ஆலி ஜாஃபர் தஆமன், ஜாஃபருடைய குடும்பத்திற்கு மற்றவர்கள் உணவு சமைத்து கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு கவலையில் இருக்கிறார்கள், அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட வந்து நீங்க சாப்பாடு நீங்க கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லப்படுது. நீங்க மௌத்து வீட்டுக்கு போறதா இருந்தா நீங்க 4 பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு போகணும், ஒரு 10 இட்லி வாங்கிட்டு போகணும், வீட்டில் சோறாக்கி எடுத்துட்டு போகணும், நீங்க சாப்பிடுங்கம்மான்னு சொல்லணும். நீங்க அவர்களை வற்புறுத்தி சாப்பிட வைக்கணும். சோகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய்கிட்டு முதல் பாத்தியா ஓதுறங்கிற பேர்ல 10,000 ரூபாய் காலி பண்றீங்களே. அன்னைக்கு மூத்த பாடியை போட்டுக்கிட்டு கழட்டி அடகு கடைக்கு போகுது நகை, கையில காசு இருக்கா, அனித மண்டையை போட்டிருக்கான், தகப்பம் போயிருவான், சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன எதிர்காலம் தெரியாது.
அன்னைக்கு செலவு வைக்கிறதுக்கு யார் செலவழிக்கணும்? கையில உள்ளது கழுத்துல உள்ளது கழட்டி கொண்டு அடகு கடையில வைக்கணும், அல்ல விற்கணும், அல்ல கடன் வாங்கணும், பிச்சை எடுக்கணும். இந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை ஆக்கி வச்சீங்களே, இது எந்த மார்க்கத்தை உண்டாக்குனீங்க? 3வது நாளைக்கு ஒரு பாத்தியா? அதை விட்டுருங்க, அந்த ஜனாசாவையாவது அநியாயத்துக்கு இறந்து போனவனுக்கு தொழுவிக்கிற காசா? ஏன்டா இறந்து போனவனுக்கு ஒரு பிரார்த்தனை செய்யறீங்க, ஜனாசா தொழுகையில் எத்தனை காசுங்கிறீங்க? அந்த கபன் அணிவிக்கிற ஒரு காசு, குளிப்பாட்டுற ஒரு காசு, வாசல்ல வந்தால் பாத்தி அதுக்கு ஒரு காசு, தூக்கிட்டு வந்ததுக்கு ஒரு காசு, பள்ளி வாசல் வச்சு ஜனாசா தொழுவிச்சா அதுக்கு ஒரு காசு, தொழுவி முடிச்சவன ஒரு பாத்தியா, கபூர்ல கொண்டே வச்சு ஒரு பாத்தியா, குழியை தோண்டி ஒரு பாத்தியா, குழிக்குள்ள வச்சு ஒரு பாத்தியா, மண்ணை போட்டு மூடிட்டு ஒரு பாத்தியா, கபூர்ஸ்தான் வாசல்ல நின்றுக்கிட்டு ஒரு பாத்தியா, வீட்டுக்கு வந்து ஒரு பாத்தியா. என்ன மார்க்கத்தை விளையாட்டாக்கிட்டீங்களா? ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுக்கு மேல 72 பாத்தியா எங்க இருக்குது? கபூர்ல அடக்கம் செஞ்ச பிறகு அவங்களுக்கு நம்ம துவா செய்யலாம். என்ன துவா செய்யலாம்? அல்லாஹ் அவங்களை பாவத்தை மன்னிச்சிரு. ரசூல் அப்படி கேட்க சொன்னாங்க. அடக்கம் செஞ்சு முடிச்ச பிறகு தனித்தனிப்பட்ட முறையில் கூட்டாக இல்லை, நீங்க எல்லாம் துவா செய்யுங்க. சலூலஹு தஸ்பீத், அவருக்காக மன உறுதியை நீங்க கேளுங்க, அவர் விசாரிக்கப்படுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதான் நமக்கு அனுமதி இருக்கு. 3 எங்க இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது மனைவி ஹதீஜா மௌத்தா போனாங்க. 3ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? 7 ஓதுனாங்களா? 40 ஓதுனாங்களா? நபிகள் நாயகம் உஸ்ரோட இருக்கும்போது அவங்களுடைய 2வது மகள் ருக்கையா மௌத்தா போனாங்க. ருக்கையாவுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்களா? 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும்போது மகன் இப்ராஹிம் மௌத்தா போனாரு, அவருக்கு ஓதுனாங்களா? சின்ன பாப்பா ஹம்சா மௌத்தா போனாங்க, அதுக்கு ஓதுனாங்களா? ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒண்ணு நீங்க ஏன் செய்றீங்க? நபிகள் நாயகம் காட்டாத வழி எதுக்கு செய்றீங்க? 3ஆம் பாத்தியா வருஷத்துக்கு வருஷம் அவனை போட்டு சாவடிக்கிறீங்களே, எதுக்கு இது? சரி, இந்த பாத்தியா ஓதுறீங்களே, என்ன ஓதுறீங்க? என்னை மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு போறீங்க, கூட்டிட்டு போய் என்ன செய்றீங்க? சில ஊர்களில் இந்த பாத்தியா பாத்தீங்கன்னா அவர் என்னவெல்லாம் விரும்பினார் அதெல்லாம் வச்சிருப்பார். எப்படி? சிகரெட் குடிச்சவராக இருந்தான்னு வைங்களேன், அவர் என்ன பிராண்ட் அடிச்சார் அதை வச்சிருப்பாங்க. அந்த பாத்தியாவுடைய சாமான்ல எதுவும் இருக்கு. அவர் சிசர் பிடிச்சா சிசர் அங்க இருக்கும், அவர் சுருட்டு பிடிச்சாருன்னா அவர் பிடிச்ச அந்த பிராண்ட் சுருட்டு அங்க இருக்கும், முன்னாடி சுருட்டு கட்டு இருக்கும். என்ன ஆவி வந்து பிடிச்சிட்டு போயிருமா, அவரை திருப்திப்படுத்தணுமா, அதுக்காக அந்த பீடி, அந்த சிகரெட்டு, அந்த சுருட்டு, பிராந்தி மட்டும் வச்சு நான் பார்க்கல, மற்றபடி உள்ள அவர் விரும்பின எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு அல் ஃபாத்திஹா. நான் என்ன சொல்லி ஓதுவேன்? அவங்க அப்பா சொர்க்கத்துக்கு போனா ஓதுவேனா? உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா எனக்கு என்ன? உங்களுக்கு அக்கறை இருக்கு, எவ்வளவு தருவீங்கன்னு தான் நான் நினைக்குவேன். வீடு பெருசா தான் இருக்குது, நிறைய வச்சிருக்காங்க, ஒரு 50 ரூபா தருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்தியா. குடிசை வீடா இருக்கு, 5 ரூபா தருவாங்க, என்னத்தை போட்டு ஓதுறது? இதானே இதுல உங்களுக்கு அவங்க தகப்பனாருக்கு பெரிய கிரேட் ஏறிடுமா? ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க மக்களை? ஒவ்வொரு மனிதனும் அவனவன் தன்னுடைய பெற்றோருக்கு பிரார்த்தனை செய்யட்டும், அது சொல்லிக் கொடுங்க. நான் ஒண்ணு செய்ய வேணாம்னு சொல்லல, உன்னை வளர்த்து ஆளாக்கின தகப்பனுக்காக வேண்டி 5 வேளை தொழுதுட்டு யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணு. அது எங்களை மாதிரி ஆட்களை புரோகிதர் கூப்பிடுற, புரோக்கர் கூப்பிடுற. உங்க தகப்பனார் நல்லா இருக்கணும் எங்களுக்கு என்ன இருக்குது? உங்க பொண்டாட்டி சொர்க்கத்துக்கு போகணும் எனக்கு என்ன இருக்குது? உங்க புருஷன் சொர்க்கத்துக்கு போகணும் எனக்கு என்ன இருக்குங்கிறேன். நான் கொடுக்குற காசுக்கு நிறைய கத்திட்டு போவேனா? நாங்கெல்லாம் குரான் நாங்களாம் இது செய்யாத ஆட்களா? அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத காலத்தில் அம்புட்டு நான் செஞ்சால்தான் செஞ்சனால ஒன்று சொல்றேன். நாங்க ஓதாத பாத்தியாவா, நாங்க ஓதாத மௌலுதா, நாங்க ஏமாத்தத எல்லாம் நாங்க 12 ஆளுக்கு தான் குரான் ஓத போவோம். எப்படி 30 ஜூஸ் ஓதணும், 30 மாணவர்களை கூட்டிட்டு போவாங்க மார்சாவில இருந்து, ஒவ்வொரு ஜூஸா பெயிண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க, அது அட்டையை வச்சுக்கிடுவோம், ஓதவிட மாட்டோம், பக்கத்தில் பேசிக்கிட்டே இருப்போம். குரானை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இல்லை, 5 ரூபா தருவா தெரியல, 10 ரூபா தருவானா தெரியலையே, சாப்பாடு என்ன போட்டிருக்காங்க, வாசம் நல்லா இல்லையே, இது குரான் ஓதுற மாதிரி பாவலா பண்ணுவோம். ஒரு 25 நிமிஷம் ஆனவன ஓதியாச்சு. இதுதான் குரான். இதுல என்ன நன்மை உனக்கு கிடைக்கும்? உன்னுடைய தாய் தந்தை மனைவி மக்களுக்காக வேண்டி நீ பிரார்த்தனை பண்ணு, டெய்லி பண்ணு, 5 வேளை தொழுதுட்டு பண்ணு, அதுக்கு மேலே பண்ணு. அது என்ன 3க்கு மட்டும் பண்றது, 4க்கு மட்டும் பண்றது, 40க்கு மட்டும் பண்றது, டெய்லி பண்ணு. அப்ப இந்த மாதிரியான பாத்தியாக்களை உண்டாக்குனீங்களே, அவங்களைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்? உங்க மேல உள்ள கோபம் இல்ல, தூய்மையான மார்க்கம் கெட்டு போகுது, மக்கள் நரகத்துக்கு போறாங்களே, தப்பான வழியை காட்டுறாங்களே, பணக்காரனை போகணுமா பூரியா பாத்தியா ஓது. இது சொன்னது நீங்க தானே உண்டாக்குனீங்க. பணக்காரனை போறதுக்கு என்ன பண்ணணுமா? பூரியா பாத்தியா ஓதணுமா. என்ன பூரியா பாத்தியா? ஜாபர் சாதிக்கு பேர்ல பூரி சுட்டு பாயாசம் காய்ச்சி வானம் பார்க்க கூடாதான், அதை வந்து வானம் பாத்திர கூடாதான், அதுக்கு மேக்கட்லாம் கட்டி அது உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வெளியெல்லாம் கொடுத்து விடக்கூடாதான். அந்த மாதிரி ஒரு பாத்தியா ஓதுனா பணக்காரனை போயிடலாம். பூரியா பாத்தியா ஓதி எத்தனை டாட்டா பேர்லாம் பூரியா பாத்தியா ஓதி தான் பணக்காரனை போனாரா? பில்கட்ஸ்லாம் பூரியா பாத்தியா ஓதி அப்படி பணக்காரனை போயிருக்காருன்னு இருக்கிறேன். அடே சவுதி அரேபியாவில் எல்லாரும் பணக்காரனா இருக்கானே, அவன் பூரியா பாத்தியா ஓதுறானா? பூரியா பாத்தியா உரட்டி தெளிவான். என்ன பூரியா பாத்தியா? நீ என்ன பூரியா பாத்தியா ஓதி ஓதுனவர் வேண்டாம் பணக்காரர் இருப்பார். ஒரு 100 வீட்டில் ஓத போனார்னு சொன்னா அவருக்கு ஏதோ ஃபாய்தா கிடைச்சிருக்கும்.
பூரியாம்பாத்தியா ஓதி பணக்காரனா போறதுன்னு என்னது? உழைச்சி பணக்காரனா போ, சம்பாரிச்சு பணக்காரனா போ. அப்ப பூரியாம்பாத்தியாங்கிறது இப்படி வகை வகையா மக்களை ஏமாத்தினீங்க பாருங்க. பேர் விடுறது, பேர் வைக்கிறது. ஒரு குழந்தை பிறந்துச்சு, பேர் வைக்கணும். அதுக்கு பாத்தியா இவரு தான் பேர் வைக்கணுமா? இவரா தகப்பன் பேரை சொல்லி கூப்பிட்டா ஒட்டாது பாருங்க. இவர் என்னமோ ஃபெவிகால் கொண்டு ஒட்டி வைக்க போறாரு பேரை. இவருக்கும் பேர் வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய தாயார் பேர் வைத்தார்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னி சம்மைத்துஹா மரியம். மரியம்டே ஒரு குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்குது, 19 அத்தியாயம், படிச்சு பாருங்க. இன்னி சம்மைத்துஹா மரியம், என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயரிட்டு விட்டேன். இன்னி ஒய்துஹா பிக்க துர்ரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறான்ல. இதுதான் பேர் வைக்கிற முறை. புள்ள பிறந்துருச்சா தகப்பன் பேர் வைக்கலாம், தாய் பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? யா அல்லாஹ் என்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் பேர் வைத்து விட்டேன், இப்ராஹிம் நபி மாதிரி நல்லவர் ஆக்கி வை, சைத்தாண்டன் பாதுகாத்து. இதுதான் பேர் வைக்கிறதுங்கிறது. தகப்பன் பேர் வைக்கலாம், தாய் பேர் வைக்கலாம். என்னுடைய மகளுக்கு பாத்திமான் பேர் வைத்து விட்டேன், பாத்திமா நாயகி மாதிரி நல்லவங்களை ஆக்கி வை. இதுதான் பேர் வைக்கிறது என்பது. என்னை கூப்பிட்டு வந்து உங்க புள்ள பெரிய நல்லவனாவது எனக்கு என்ன இருக்குண்ட, என்னை கூப்பிட்டு பேர் வைக்க சொன்னா உங்க புள்ள இப்ராஹிம் நபி மாதிரி வந்தா எனக்கு என்ன, அது இப்லீஸ் மாதிரி வந்தா எனக்கு என்னங்க, எனக்கு என்ன? அதுல எனக்கு என்ன கொடுப்பீங்களோ அதுலதான் எனக்கு நாட்டம் இருக்குமா? உங்க புள்ள மேல எனக்கு அக்கறை இருக்குமா? ஒவ்வொரு பெத்த அப்பனும் உள்ளத்துல இருந்து கேட்கிற பிரார்த்தனைக்கு தானே வெயிட் இருக்குது. இதைத்தான் என்னத்துக்கு நீங்க கோவப்படுறீங்க? இதுல என்ன ஆத்திரப்பட என்ன இருக்கு? இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்கிறோம். அப்ப மார்க்கத்தின் பெயரால புரோக்கராகி புரோகிதத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் பணம் புடுங்கிறத ஆக்கிறாதீங்க. லேசான மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க, எளிமையான மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க. புதுசு புதுசா வணக்கத்தை வேற உண்டாக்கி. நான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் மேராஜ் நோம்பு நோம்பு வைக்கிறீங்க உண்டா இல்லையா? செங்கல்பட்டுல உண்டு, சென்னையில உண்டு. மேராஜ் நோம்புனா என்ன? குர்ஆன்ல இருக்கா? ரமலான் நோம்பு இருக்குது, அதே மாதிரி அரஃபா நோம்பு இருக்குது, ஆஷுரா நாள்ல முஹர்ரம் 10வது நாள் வைக்கிற நோன்பு இருக்கிறது. ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க இருக்குது. ஒவ்வொரு திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமைக்கு தடை இருக்குது. இப்படியான சில நாட்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல அவன் செவ்வால் 6 நோன்பு வைக்கிறது, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நீங்க சொல்ற மேராஜ் நோம்புன்னு குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? அல்லாஹ்வும் சொல்லல, நபிகள் நாயகம் சொல்லல. ஏன் இந்த நோம்பை உண்டாக்குனீங்க? ஆளுக்கு ஒரு நோம்பை உண்டாக்குனா 335 நோம்பை போயிடாதா? நீங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தரா ஒரு புதுசு நோம்பை உண்டாக்கிட்டு போனீங்கன்னா அது எத்தனை நோம்பா போயிடும்? மேராஜின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்பணும், அது வேற விஷயம். மேராஜ் அன்னைக்கு நோம்பு வைக்கணுமா? அதை சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்டீங்களா? குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்டீங்களா? நீங்களும் கேட்கல, அவரும் சொல்லல. பராத்து நோம்பு போய் பராத்து நோம்பு இருக்குதா? பராத்துன்னு ஒரு ராத்திரியாச்சு இரவாவது இருக்குதா? பராத்து இரவு என்ற ஒரு சொல்லாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குதா? நீங்க ஷபே பராத்துன்னு கொண்டாடுறீங்களே, ஷாபான் மாசம் 15, பராத் இரவுக்கு சிறப்பெல்லாம் விட்டு தள்ளுங்க. பராத் இரவு என்ற வார்த்தை குர்ஆன்லயோ ஹதீஸ்ல எடுத்து காட்டினா 10 லட்சம் ரூபாய் நான் தரேன். கேமரா காட்டல, நபிகள் நாயகம் இந்த சொல்ல யூஸ் பண்ணாங்கன்னு எடுத்து காட்டுங்க பாப்போம். பராத் இரவு என்ற சொல் கூட குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலும் யூஸ் பண்ணாத ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு ராத்திரிக்கு பேரை வச்சுக்கிட்டு அன்னைக்கு 3 யாசீனை ஓதணும், ஒரு யாசீனுக்கு பணம் வரும், ஒரு யாசீன் ஏழைக்கு பார்சல் இறந்து போனவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பணும், ஒரு யாசீனுக்கு அது வரும் இது வரும்னு சொல்லி ஏமாத்தி எதுக்கு இந்த வேலை? அன்னைக்குன்னு சிறப்பு தொழுகை, அன்னைக்குன்னு சிறப்பு நோம்பு, அன்னைக்கு பள்ளிவாசல் அலங்காரம் பண்றது, ஜோடனை பண்றது, இதான மார்க்கம்? அப்ப வணக்கங்கிற பேர்லையும் ஏக்கச்சக்கமான காரியங்களை உண்டாக்கிட்டீங்க. இந்த மாதிரியான காரியங்களை எதிர்த்தா நாங்க குழப்பவாதியா? எது குழப்பம்? இதுதான் குழப்பம். தூய்மையான ஒரு மார்க்கத்தில் இல்லாதையெல்லாம் புகுத்தி இன்னும் சொல்ல நல்லா விளங்கிக்கிறங்க. நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மதரசாவுல ஓதி விட்டு வந்து நாத்திகத்தை நோக்கி போனோம். தெரிஞ்சுக்கிறீங்க ஏன் போனோம்? நீங்க சொல்லக்கூடிய அந்த போலி இஸ்லாத்தில் எங்களுக்கு நம்பிக்கை வரல. போய் சொல்றேன், இஸ்லாம் உண்மையான இஸ்லாத்தை கண்டுபிடிக்க வழி தெரியல, எல்லாம் பொய் என்று நினைத்துக் கொண்டு நாங்க போனோம். எங்களுடைய காலத்தில், எங்களுடைய சமகாலத்தில் எத்தனை இளைஞர்கள் கம்யூனிஸ்டுகளாக தீக்காவாக ஓடிக்கொண்டிருந்தார்கள், கருப்பு சட்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். எங்க காட்சியை பார்த்தீங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? அப்படி போனவர்கள் எல்லாம் வென்றெடுத்து இப்படி ஒரு மார்க்கமா? அறிவியலை முன்கூட்டி சொன்ன மார்க்கம், விஞ்ஞானத்தை முன்கூட்டி சொன்ன மார்க்கம், உலகத்தையே வென்றெடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். பெரிய பெரிய பாருங்க. நீங்க என்ன நீங்க அந்த கமலாதாஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டில் கேரளாவில் கமலாதாஸ் ஒரு எழுத்தாளர் பெண்மணி,
அந்த அம்மா வந்து நோபல் பரிசுக்கு இந்திரா காந்தியால் சிபாரிசு பண்ணப்பட்ட அளவுக்கு சிறந்த எழுத்தாளர். பெண்ணுரிமை பெண்ணுரிமை காலமெல்லாம் கத்திட்டு அம்மா. அந்த அம்மா வந்து குமுதம்ங்கிற பத்திரிகையில் அந்த காலத்தில் என் கதைன்னு தன்னுடைய சொந்த ஸ்டோரி எழுதுனுச்சு. அதனாலேயே குமுதத்துக்கு ஒரு பெரிய சர்க்குலேஷன் பயங்கரமா ஓடுனுச்சு. அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் பெண்மணி இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவி கமலா சுரையாவாய் இன்னைக்கு கண்ணு முன்னாடி அந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்குது. அந்த அம்மா இஸ்லாத்தை தழுவுனதுக்கு நீங்க எல்லாம் காரணமா? உங்களை எல்லாம் பார்த்தா வந்திருக்க மாட்டேன்னு சொல்லுது. நான் குர்ஆனை பார்த்து வந்தேன், நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை படித்து வந்தேன், முஸ்லிம்களை பார்த்து வரவில்லை. அப்படிப்பட்ட மார்க்கம் இது. உலகத்திலேயே மிகப்பெரிய குத்துச்சண்டை சாம்பியன், முறியடிக்க முடியாத மாவீரன் கேசிஎஸ் கிலே. கேசிஎஸ் கிலேங்கிற அவ்வளவு பெரிய கிரேட்ல இருந்தவன். அவ்வளவு பெரிய கிரேட்ல வந்தாலும் கருப்பு இனத்தை சேர்ந்தவன் என்பதால் வெள்ளையர்கள் அவன் அங்கீகரிக்கல. அவன் தேடுறான், ஆன்மீகத்தை தேடி அலைகிறான். கடைசியில் இஸ்லாம் தான் வழிந்து இன்னைக்கு முகமது அலி கிலேயாக வளம் வந்து கொண்டிருக்கிறானே, அவனை ஈர்த்த மார்க்கம் எது? இந்த கத்தத்தையும் பாத்தியாவையும் பார்த்தா வந்திருப்பானா? அவன் குர்ஆனை படித்து வந்தான். ஜான் ஸ்டீவன்சன் பாப்பிசை பாடகன். பாப்பிசை பாடகன் யாரு? இப்ப மைக்கேல் ஜாக்சன் இருக்கான, இவனை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு டாப்ல இருந்தவன், தனி விமானம் வைத்திருந்தவன், கோடி கோடியாக சொத்துக்களை குவித்தவன். அவனுடைய கண்ணசைவுக்கு கன்னியர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. பெண்கள் முன்னாடி போய் மார்பகத்தில் அவ வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவான், மார்பகத்தில் கையெழுத்து வாங்குவான். அவங்க கையெழுத்து போட்டு அப்படி அப்படி ஒரு உலக மக்களை எல்லாம் தன்னுடைய இன்னைக்கு உள்ள ஆட்களுக்கு மைக்கேல் ஜாக்சன், எங்களுடைய இளமை பருவத்திலே எல்லாம் அந்த ஸ்டீவன்சன், அப்படி உலகத்தை கட்டி ஆண்டவனுக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, பொம்பளை சுகம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, மனநிறைவு இல்லை, அமைதியை தேடி அலைகிறான். இஸ்லாம் தான் ஒரே வழின்னு சொல்லி குர்ஆனை வாசித்து விட்டு இஸ்லாத்திற்கு வந்து இன்னைக்கு யூசுப் இஸ்லாம் என்ற பெயர்ல உலகம் பூரா போயிட்டு இருக்கான். பெங்களூர் கூட வந்தான், பெங்களூர் கூட சமீபத்தில் வந்து விட்டு சென்றான். உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வந்து கொண்டிருக்கிறானே, அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இந்த மார்க்கமா? நாங்கள் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் சுன்னாவை சொல்லி பாருங்கள். இங்கேயும் ஜான் ஸ்டீவன்சன்கள் வருவார்கள். ஏன் பிலால் பிலிப்ஸ் வந்தார, மிகப்பெரிய கனடா நாட்டின் மிகப்பெரிய பாதிரியார். கனடாவில் அமெரிக்காவை சேர்ந்த கனடா இருக்கு பாருங்க, அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்தது. அந்த நாட்டில் மிகப்பெரிய பாதிரியார் பிலால் பிலிப்ஸ். அவர் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவி அபு ஆமினாவாக சென்னைக்கு கூட போன மாசம் வந்தார். கனடாவில் இருந்து பிலால் பிலிப்ஸாக பாதராக இருந்து அவர் குர்ஆனை ஆய்வு பண்ணி இன்னைக்கு சென்னை வரைக்கும் வந்து நாம கூட நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். அவரை வைத்து அபு ஆமினாவாக இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்றாரு. அவர் வந்ததுக்கு காரணம் என்ன? இதா கத்தமா, பாத்தியாவா, மௌலுதா, மீலாது விழாவா? இதெல்லாம் கவர இதோட ஜாஸ்தி அங்க இருக்குது. உங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு சடங்குகள் வேற இடங்கள்ல இருக்குது. அது கவரவில்லை. அவரை ஈர்த்தது குர்ஆன். ஏன் அவ்வளவு வேணாம்? இங்க நம்ம இதே சென்னையில மிகப்பெரிய புத்த மதத்தினுடைய பாதிரிகள்ல, புத்த துறவிகள்ல ஒரு ஆள் ஆனந்தா சுவாமிகள், உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அந்தஸ்துல உள்ளவர், இந்தியாவில் ஒரு தலை சிறந்த ஒரு முக்கியமான புத்த தலைவர். இங்க வந்தார், புத்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்காக இங்க வந்தார், சென்னை வந்தார் ஆனந்தா சுவாமிகள். அவரோட எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னோம். இன்னைக்கு முஹிபுல்லாவாக இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டு திரிகிறார். இன்னைக்கு இதே சென்னையில் இருக்கிறார், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனந்தா சுவாமிகள். இன்னைக்கு முஹிபுல்லாவா இருக்கிறாரு. எப்படிப்பட்ட மார்க்கத்தை உலகத்தில் யார் யாரையெல்லாம் ஈர்த்து வென்றெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆப்கான்ல ஒரு பெண்மணி இந்த ரிப்போர்ட் எடுப்பதற்காக செல்கிறார். ஒரு பெண் ரிப்போர்ட் எடுக்க சென்ற அந்த பெண்மணி அங்க உள்ள தாலிபான்களால் பிடிக்கப்பட்டு, அவர்களுடைய நடவடிக்கைகள் தவறா இருக்கலாம், இஸ்லாத்தை அறிந்து கொள்ற வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. குர்ஆனை படிக்கிறான் அந்த தனிமையில இருந்து, விடுதலை செய்து வருகிறாள். வந்த உடனே நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன், இப்ப இஸ்லாம் தழுவுறான். அங்க போய் நிருபரா போன ஒரு பெண்மணி, இஸ்லாம் ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி, அழகான ஒரு வாழ்க்கை திட்டம்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு அமெரிக்காவில் லண்டன்லையும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. அந்த மாதிரி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தூய்மையான நபிகள் நாயகம் கடைபிடித்த இஸ்லாத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், நேர்மையை கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், பிறரை ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய நாங்கள் குழப்பவாதிகளா? யாரை குழப்பவாதிங்கிறீங்க? குழப்பவாதிகள் சொல்றதுக்கு ஒரு அளவுகள் வேணாமா? இதுதான் குழப்பம் நாங்க சொன்ன. என்ன குழப்பம் நாங்க சொன்னதுல? மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை திணிச்சு நீங்கள் குழப்பிட்டீங்களா? நாங்க குழப்பிட்டோமா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்.
இன்ஷா அல்லாஹ் என்ன விஷயங்கள் தலைப்பில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டங்களை தடுக்கிறனால அவர்களால் தடுத்துட முடியாது. சீப்பு ஒழிச்சா கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா? நாங்கள் இந்த செங்கல்பட்டுலே கூட்டமே நடத்தவே முடியலன்றாலும் நாங்கள் டிஷ் வழியா வீட்டுக்குள்ள வருவோமே. என்ன செய்வீங்க? வந்துகிட்டு இருக்கிறோமே, நாங்கள் டிஷ் ஆண்டனா வழியா டெய்லி 1 மணி நேரம் டிவி வழியா வீட்டுக்குள்ள வந்து வர்றோமே, தடுப்பீங்களா நீங்க? எத்தனை ஊர்களுக்கு தமிழகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிற மெசேஜ் ஒன்னும் முடியாது. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ஜோதியை ஒளியை தங்கள் வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமையாக்கியே தீர்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களை போன்ற முஸ்லிம்களாக தமிழக முஸ்லிம்களை மாற்றுகின்ற வரை எங்களுடைய பிரச்சாரம் ஓயாது. எந்த அடக்குமுறை மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். அதிகபட்சமா நீங்க என்ன செய்வீங்க? கல்யாணத்துக்கு புக்கு தர மாட்டோம். புக்கில் பதிவு பண்றது மார்க்கத்தில் கிடையாது. நீங்க தான் பலவீனப்படுவீங்க. அந்த மாதிரி என்னமா தீர்மானத்தை போட்டீங்கன்னு சொன்னா புக்கில் பண்ண மாட்டேங்கிறோம். அதிக புக்கில் பண்ற மார்க்க சட்டமா ரசூலுல்லாஹ் புக்கில் பதிவு பண்ணாங்க. ஒரு ஆளுங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஒரு நோட் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 ரூபா பத்திரத்தில் 2 குடும்பத்தார் எழுதி கொண்டார்களே, ஆனால் இந்தியன் பர்சனல் லா படியே செல்லும், எங்கள் மார்க்கப்படியும் செல்லும், கோர்ட்டுலையும் செல்லும், இந்தியாவுடைய கோர்ட்டுலையும் செல்லும். நாங்கள் கல்யாண புத்தகத்தை தரமாட்டோம், மோதினார் அனுப்ப மாட்டோம். நீங்க என்ன வைங்க? பலவீனப்படக்கூடிய நீங்கள் தான் இந்த மாதிரி முடிவெடுத்தவர்கள் தோல்வியைத்தான் மேலும் தழுவினீர்கள். அடக்கம் செய்ய இடம் தர மாட்டோம். அடுத்த பட்சமா பயந்துராதீங்க. அடக்கம் செய்ய இடமாட்டோம்லாம் சொல்லவே இயலாது. பாடியை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுட்டு வாங்க, என்ன செய்யணும் பார்ப்போம். பாடிக்கு பதில் சொல்லி ஆகணும். எந்த ஒரு பாடியையும் அடக்கம் செய்ய மாட்டேன்னு சொல்ல பெரிய கிரிமினல் குற்றம். போலீஸ் பாதுகாப்போட ஜாம் ஜாம்னு முகத்தில் கரியை பூசிட்டு அடக்குவாங்க. தேவையில்லாத இந்த ஊர் விளக்கம் பண்றது, நாங்க ஊரில் ஒதுக்கி வைக்கிறது, நாங்க கபூர்ஸ்தான இடம் தர மாட்டோம், இந்த மாதிரி 20 வருஷமா போட்ட ஊர்கள்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டோம். நீங்கள் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீர்களே, ஆனால் அதனால எல்லாம் வளர்ச்சியை தடுக்க இயலாது. இது பாட்டு ஹக்கு அப்படி அதாவது பயங்கர வேகத்தில் போய்கிட்டு இருக்கிறது. இப்ப உள்ள வளர்ச்சியுடைய வேகம் அதை எந்த சக்தியினாலையும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிஷம் அதிகமாகவே போய்விட்ட காரணத்தினால் என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதிகாரிகளுக்கு ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நாங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வன்முறைக்கு போக மாட்டோம், சட்டம் ஒழுங்கு இடையூறு பண்ண மாட்டோம். நாங்கள் அனுமதி பெற்று ஒரு கூட்டம் நடத்தும் போது 10 பேர் வந்துக்கிட்டு ஆன்னு கத்தினோன்னே போலீஸார் என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? 10 பேர் ரவுடித்தனமாக மிரட்டினா அது கடங்குறது அவங்க கடமையா? சட்டத்தை காப்பாற்றுற கடமையா? இந்திய அரசு நீங்க அனுமதியை கொடுக்காட்டாலும் கோர்ட்டில் வாங்கிட்டு வருவோம். நாங்கள் நீங்க அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் பார்ப்போம், கோர்ட்டில் போட்டு வாங்கி நடத்துவோம். அப்படிப்பட்ட நாட்டில் நாங்கள் வாழ்ந்து எங்களுக்கு தெரியும் என்னென்ன உரிமை இருக்குன்னு. 20 வருஷமா எத்தனை டிஜிபி வரைக்கும் மறுத்தா கூட நாங்கள் போய் கோர்ட்டில் வாங்கி நடத்த தெரியாது. நாங்கள் என்ன தீவிரவாதத்தை பரப்புறோமா? சட்டவிரோதம் பேசுகிறோமா? எங்க மக்களை எங்க குரான்ல உள்ளது எங்க நபி சொன்னதுபடி நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு தேவையில்லை இடைஞ்சல் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றினது கடைசியா இருக்கட்டும். இது மாதிரி தொடர்ந்து சொன்னா நாங்க மேல வரைக்கும் போவோம், சிஎம் வரைக்கும் போவோம், கோர்ட் வரைக்கும் போவோம். நீங்க சட்டத்துக்கு எதிராக நடக்கக்கூடாது. நாங்க சட்டவிரோதம் போனா எங்களை நீங்க கேட்கலாம். அனுமதி பெற்று நடக்கிற ஒரு காரியத்தை காவல்துறைக்கு சவால் வர்ற மாதிரி வந்துகிட்டு மிரட்டுறாங்க, நீங்க பணிகிறீங்கன்னா நீங்க நாளைக்கு எப்படி சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவீங்க? கவனிக்கணும். மைக்கை கட் பண்றது, பாக்ஸை கட் பண்ணுங்கிறது யாருக்கு பயந்து சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு மற்றவர்கள் பயந்து நடக்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க பாக்குறீங்களா? அல்ல சட்டத்துக்கு எதிராக மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு நீங்க கட்டுப்பட போறீங்களா? உங்களுக்கு இது கேவலமா தெரியலையா? இது உங்களுக்கு வெக்கமா இல்லை? நாளைக்கு என்ன இது உண்டாகும்? நாளைக்கு சட்டத்தின்படி யாரையும் நடத்தி செல்லுங்கள். நாங்க சட்டம் மீறி எதுவும் போக மாட்டோம். முடிக்கணும்னா முடிப்போம், ஆரம்பிக்கணும் ஆரம்பிப்போம். பர்மிஷன் இல்லைன்னா மீறி நடத்த மாட்டோம், வாங்கிட்டு நடத்துவோம். பர்மிஷன் இல்லைங்களா கோர்ட்ல போட்டு எங்களுக்கு வாங்கி வாங்கிட்டு நடத்துவோம். எதுவும் சட்டப்படி இந்த நாட்டில் எதுவும் செய்ய முடியும் நாங்க நம்புறோம். அப்படிப்பட்ட சட்டத்தை காக்கக்கூடிய வேலை தான் உங்க வேலை. அதுதான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. அரசியல் சாசனம் கொடுக்கிற உரிமையை, பேச்சு உரிமையை நிலைநாட்டுவதற்கு தான் உங்களுக்கு ஊதியம் தரப்படுகிறது. எங்களுடைய பேச்சில் வரம்பு மீறல் தப்பு இருந்தா வழக்கு போடுங்க, அதான் உங்களுடைய கடமை. ஒரு வரம்பு மீறல் ஒரு சொல்லு பார்க்க இயலாது உங்களுக்கு. அளந்து பேசுவோம். ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சிரிப்பா கூட வராது, அவ்வளவு கவனமா பேசுவோம். எங்களுக்கு சட்டம் தெரியும். அதனால இந்த மாதிரி வேலைகளை அவங்க செய்ய வேண்டாம். இது கடைசியா இருக்கட்டும். மறுபடியும் தொடர்ந்தீங்கன்னா நாங்கள் கோர்ட்டுக்கும் போவோம், மனித உரிமை கமிஷனரையும் கொண்டு போவோம். இப்படிலாம் செய்யாதீங்க. இனிமே இதோட பிரச்சனை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். இந்த முதல் தடவை எப்பவும் அப்படிதான் நாங்கள் செய்யறோம். சரி, அடுத்த கேள்வி. இஸ்லாத்தில் 5 கலிமா உள்ளது என்ன சொல்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தவிர
வேறு ஏதாவது களிமா உள்ளதா, அப்படி இருந்தால் விளக்கம் தரவும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கேள்விங்க. அதாவது இஸ்லாமிய மார்க்கம்னு சொன்னா நம்ம மக்தபுகள்ல, அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, மதர்சாக்கள், அதுல என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேட்டா 5 களிமா எல்லாருக்கும் தெரியணும். தெரிந்து கொள்ள வேண்டிய களிமா எத்தனை? 5ங்கிறாங்க. ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ், அப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த 5 களிமான்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? இல்ல. எத்தனையோ நூற்றுக்கணக்கான திக்ர்கள் இருக்கு. அதுல சில திக்ர்கள் தான் இவங்க சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அக்பர்லாம், அது ஒரு திக்ரு. அது மாதிரி நூற்றுக்கணக்கில் திக்ர் இருக்குது. இந்த 5 தான் களிமான்னு உண்டாக்கி 5 களிமாவுல கொண்டு அடக்குறீங்க பாருங்க, அப்படி கிடையாது. ஒரு இஸ்லாத்துல சேர வரும்போது 5 களிமா சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, மக்தப்ல சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு இஸ்லாத்துல சேர வந்தவருக்கு 5 களிமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணுதானே சொல்றீங்க? அதான் ஒண்ணுதான். அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு கொள்கை முழக்கம் தான் இருக்கே தவிர 5 களிமாவும் இல்ல. சில திக்ர்களை எல்லாம் களிமா ஆக்கி விட்டாங்க. அப்படி சொல்ல நினைச்சா 500 சொல்ல முடியும். எத்தனை திக்ர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன் இருக்கு. அது ஒரு களிமான்னு வச்சுக்கிறீங்க. அப்படிதானே இருக்கு. சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹுன் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, அது ஒரு களிமா. இப்படி திக்ர்கள் எல்லாம் களிமான்னு சொல்ல போனா 500க்கு மேல சொல்லலாம். அதனால 5 களிமான்ற ஒண்ணு கிடையாது. ஒரு களிமா தான் மார்க்கத்தில் உண்டு. 5 களிமா உண்டுன்னு குர்ஆன்ல இருந்தோ ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல இருந்தோ யாராலையும் காட்ட இயலாது. பொய் கிடையாது. அடுத்த கேள்வி, புது வீடு புதிய கடை திறக்கும் பொழுது மௌலுது ஸலவாத்து நாரியா ஓதுகிறார்களே, ஓதலாமான்னு கேட்கிறாரு. மௌலுது எப்பவும் ஓதக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். முந்தி வந்த கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். மௌலுதுங்கிறத 300 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாகுனது. ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. ரசூலுல்லாஹ் திட்டுற மாதிரி இருக்குது, நல்ல அர்த்தம் இல்ல, ஷிர்க் வைக்கிற அர்த்தம் இருக்கு. அது அறவே கூடாது. புது வீட்டுக்கும் கூடாது, புது கடைக்கும் கூடாது, பழைய கடைக்கும் கூடாது, மௌலுது கூடாது. ஸலாத்து நாரியா ஓதலாமான்னு அடுத்த கேள்விகள் இருக்குது. ஸலாத்து நாரியாண்டா என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸலவாத்தை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸலாத்து நாரியா எப்படின்னு கேட்டா, அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாமன் அலா சய்யிதுனா முஹம்மதின் அல்லதி தன்ஹல் பிஹில் உகத் வ தன்ஃபர்ஜு பிஹில் குரப் வ துக்லா பிஹில் ஹவாயித் வ துனாலு பிஹில் ரகாயிப் வ ஹுஸ்னுல் ஹவாத்திம் வ யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் வ நபஸின் பி அததி குல்லி மஅலூமின் லக். இதான் ஸலாத்து நாரியா. இத அல்லாஹ் சொல்லியிருக்கான குர்ஆன்ல? இது இல்ல. இப்ப நான் சொன்ன இந்த வாசகம் குர்ஆன்ல இல்ல. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? அவங்களும் சொல்லல. 4 கலீஃபாக்கள் யாராச்சும் இதை ஓதிருக்கிறாங்களா? அவங்களும் ஓதல. 4 இமாம் யாராச்சும் இதை ஓதிருக்கிறாங்களா? அவங்களும் ஓதல. இந்த ஸலாத்து நாரியா என்பது மிக மிக பிற்காலத்தில் எவனோ ஒருத்தன் உண்டாக்குனது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. என்ன வசனம்? சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா. நபிகள் நாயகத்துக்கு நீங்க எல்லாம் ஸலவாத்து சொல்லுங்கன்னு இந்த ஆயத்துக்கு அர்த்தம். இந்த ஆயத்து வந்த உடனே சஹாபாக்கள் என்ன பண்றாங்க? நபிகள் நாயகத்திட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்வது? ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை நாங்கள் எப்படி சொல்வது என்று நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். அவங்களுடைய தாய்மொழி அரபி, அவங்களா சொந்தமா ஒரு ஸலவாத்தை உண்டாக்கி கொள்ள முடியும், உண்டாக்கிக்கல. என்ன பண்றாங்க? நபிகள் நாயகத்திலிருந்து கேட்கிறாங்க, கைஃப நுஸல்லி அலைக்க கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஸலவாத். ஸலவாத் சொல்லுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்லணும்னு சஹாபாக்கள் கேட்கறாங்க. இப்படி சொல்லணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் புதுசு புதுசா உண்டாக்குறீங்க? ஸலவாத் ஓத ஆசைப்பட்டீங்கன்னா தொழுகையில நீங்க அதை ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் தொழுகையில ஓதுறமே, அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த ஸலவாத். இது எதுக்கு உண்டாக்குனது அப்படின்னு கேட்டா, பணக்காரன் ஆக்குறதுக்குன்னு சொல்லி ஏமாத்தி இவங்களா உண்டாக்கி இருக்கிறாங்க. எப்படி இந்த ஸலவாத் தெரியுமா? ஒரு தடவை ஓதக்கூடாதான். இந்த ஸலவாத் எத்தனை தடவை ஓதணுமா? ஸலாத்து நாரியா 4444 தடவை ஓதணுமா? எத்தனை தடவை ஓதணும்? 4404 போட்டுக்கிறங்க. 4444 தடவை இதை ஓதணும். நான் வாசிச்சு காட்டின இவ்வளவு பெரிய வாசகம், இதை 4444 தடவை ஒருத்தன் ஓத இயலுமா?
10 நாள் வேணும் அதுக்கு. நீங்க உட்கார்ந்து ஓத ஆரம்பிச்சீங்கன்னா 4000 அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாமன் அலாசி இப்படி நான் ஓதி முடிக்கிறதுக்கு 4444 ஓதுறதா இருந்தா 10 நாள் தேவைப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு ஓத முடியாதுங்க, பரவாயில்ல நாங்க இருக்கிறோம், வேற இருக்கணும், எங்களை ஒரு 25 பேரை கூப்பிட்டுக்கிறங்க. பாயிண்ட் வழங்குதா? சலாத்து நாரியா உண்டாக்குனதை பெருசா உண்டாக்கி அதை சொல்ல முடியாத அளவுக்கு மக்களுக்கு சிரமமாக்கி என்னை கூப்பிடுற அளவுக்கு ஆக்குறது. ஒரு 2 வாரியில் செலவாத்து இருந்துச்சுன்னு வைங்க, அவன் ஓதிட்டு போயிடுவான். ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னு வைங்க, ஓதிட்டு போயிடுவான். செலவாத்தும் பெருசு, நம்பரும் பெருசு. இவ்வளவு பெரிய செலவாத்தை 4444 என்ன பண்றது? எங்களை மாதிரி ஒரு 25 பேரை கூட்டிட்டு போவாங்க. நாங்க உட்கார்ந்து என்ன செய்வோம்? ஏற்கனவே 4444 கொண்டக்கல்ல, அல்லது 4444 மொச்சக்கொட்டை, அல்லது 4440 புளியங்கொட்டை வச்சிருப்பாங்க. எண்ணி ஓதி ஓதி ஒன்னா எடுத்து பண்ணும். நாங்க என்ன செய்வோம்? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் போடுவோம். நாங்க எப்படி போடுவோம்? அல்லாஹும்மக்கு 1, சல்லிக்கு 1, சலாத்துக்கு 1, ஒரு சலாத்துக்கு ஒரு 40 காலி பண்ணிடுவோம். வருகிறா? ஒரு சலாத்து ஓதுவோம். ஏன்? எங்களுக்கு யாரும் வராது. எங்களுக்கு என்னது? பிசினஸ். முதல்ல இந்த சலவாத்து பின்னாடி உண்டாக்குனது, 2வது பொழப்புக்கு உண்டாக்குனது, 3வது தப்பான அர்த்தம் இருக்கு. தப்பான அர்த்தம் என்ன? தன்ஹல் பிஹில் உக்கதுன்னு சொல்றான். அதுல அவங்கனாலதான் சிக்கல்லாம் விலகுது, நபிகள் நாயகத்தினாலதான் நம்ம சிக்கல்லாம் விலகுதான். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு தன்வர்ஜி பிஹில் குரப், கஷ்டங்கள் அவர்களால் தான் தீருகிறது. ஒத்து நாலு பிஹிர் ரகாயிபு, லட்சியங்கள் கோரிக்கைகள் அவர்களால் தான் அடைந்து கொள்ளப்படுகிறது. ஓ இஸ்தஸ்கள் கமாமு வஜீஹில் கரீம், அவங்க முகத்தினாலதான் மழையே பெய்யுது. இப்படி ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அல்லாஹ்வால நடக்குன்னு சொன்னாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு எதிர்மாறாக இப்படி ஒரு செலவாத்தை ஓதி உண்டாக்கிட்டு இருக்காங்க. செலவாத்து நாரியா. ஒரு வகையில் அவங்க நம்ம பாராட்டணுங்க. என்ன பாராட்டணும் தெரியுமா? நாரியான்னு பேர் வச்சுக்கிறாங்க. நாருண்டா நரகம், நார்னா என்ன? நரகம். நாரியாண்டா நரகத்துக்கு போற செலவாத்து. நாருண்டு ஒரு சொல்லு கூட அதுல இல்ல. அந்த செலவாத்துக்குள்ள நாருண்டு ஒரு சொல்லு இருந்தா கூட அந்த சொல்லுனால பேர் வச்சாங்கன்னு சொல்லி போடலாம். நாருண்டா காலிது நபியா பின்னார்லாம் வருது இல்லைங்க, குர்ஆன்ல எடுத்து பாருங்க. நாருன்னு நிறைய வரும். நரகத்துக்கு குர்ஆன்ல வைக்கிற ஒரு சொல்லு என்னன்னு கேட்டா நாரு ஃபைனலஹு ஜஹன்னம நாரன் காலிதன் ஃபீஹா. நாருன்னா நரகம். அப்ப நரகம்னு பேரை வச்சுக்கிட்டு சலாத்துன் நாரியா, நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிற செலவாத்துன்னு சொல்லிக்கிட்டு ஒரு செலவாத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே ஏமாத்தா நீங்க ஏமாறுறீங்க. இந்த 4444 தடவை ஓனா பணக்காரன் ஆக முடியுமா? இஸ்லாமிய அடிப்படை ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களை ஏமாத்த இயலாது. என்ன அடிப்படை தெரியுமா? நீங்க தொழுகிற தொழுகை, நீங்க வைக்கிற நோன்பு, நீங்க செய்யற திக்ரு, நீங்க செய்யற செலவாத்து, இதுகள் எல்லாம் அங்க நன்மையை பெற்று தருமே தவிர இதையெல்லாம் செஞ்சு பணக்காரன் ஆகலாம்னு சொன்னான்னு வைங்க, அது பொய். இஸ்லாத்தில் அப்படி கேரண்டி கிடையாது. தொழுகிறதுனால யாரும் பணக்காரன் ஆக முடியாது. நபிகள் நாயகமும் அவங்க தோழர்களும் வயிறார 3 நாள் சாப்பிடல, அதான் அவங்க நிலைமை. ஒரு உடைக்கு மறு உடை மாற்று இல்லை, அதான் அவங்க நிலைமை. அதாவது குழம்போடு சேர்த்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு, அதான் அவங்க நிலைமை. மரணிக்கிற நேரத்தில் அவங்களுடைய சட்டை அடமானம் வச்சுட்டு மௌத்தா போறாங்க, அது அவங்க நிலைமை. தொழுவையினால பணக்காரன் ஆகலாம்னு சொன்னா நபிகள் நாயகம் ஆயிருப்பாங்க, சஹாபாக்கள் ஆயிருப்பாங்க. தங்க ஊடு இல்ல, பள்ளிவாச திண்ணையில படுத்து கிடக்குறாங்க, தங்குறதுக்கு ஊடு இல்லை. அதனால வணக்க வழிபாடுகளை செஞ்சு பணக்காரன் ஆகலாம்னு ஏமாத்துறாங்கன்னு வைங்க, ஏமாறாதீங்க. நீங்க செலவாத்து ஓதுனாலும் சரி தொழுதாலும் சரி மறுமையில் நாம் சொர்க்கத்தை அடையணும், அதுக்கு தான் ஓதணும் என்பதை கவனத்தில் வச்சுக்கிறங்க. அதனால செலவாத்து நாரியா கிடையாது. புதிய வீட்டுக்கு போறீங்களா, ஒன்னே ஒன்று மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, விருந்து போடலாம். புது வீடு குடி போனீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? விருந்து போடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு உதாரணமாக இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் என்னை ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கிறான், அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் என்னை ஒரு வேலை கொடுத்து அனுப்பியிருக்கிறான், அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறான், வீட்டு கட்டி குடிபோவதற்காக விருந்து தயாரிக்கிறான், விருந்துக்கு போய் மக்கள் அழைக்க சொல்லுகிறான், அவருடைய அழைப்பை ஏற்று வந்தவர்களுக்கு விருந்து கிடைக்கிறது, அழைப்பை ஏற்காதவர்கள் விருந்து இழந்து விடுகிறார்கள். அதுதான் என்னுடைய உதாரணம். சொர்க்கம்ங்கிற விருந்து எல்லாம் தயார் பண்ணியிருக்கிறான், அதை சாப்பிட்றதுக்கு உங்களை கூப்பிட என்ன அனுப்பியிருக்கிறான். ஏன் சொல்ல கேட்டீங்கன்னா விருந்துக்கு வருவீங்க, ஏன் சொல்ல கேட்கறவன கிடைக்காது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இந்த உதாரணத்தில் என்ன விளங்குதுன்னா, வீடு கட்டி விருந்து கொடுப்பதை ஒரு நல்ல செயலுக்கு ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க, கெட்ட செயலுக்கு தனக்கு உதாரணம் காட்டுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உதாரணம் காட்டின காரணத்தினால ஒரு வீடு கட்டுனா அந்த சந்தோஷம் காட்டுவதற்காக வேண்டி நம்ம சக்திக்கு உட்பட்டு 10 பேருக்கோ 15 பேருக்கோ 100 பேருக்கோ 1000 பேருக்கோ கடனை வாங்காம வட்டிக்கு வாங்காம சிரமப்படாம விருந்து கொடுக்கலாம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது.
மற்றபடி மாட்டை கொண்டே விடுறதுக்கோ, சாணியை போடுற வைக்கிறதுக்கோ, கழுதையை முதல்ல விடுறதுக்கோ, பாலை பொங்க வைக்கிறதுக்கோ, பாத்தியா ஓதுறதுக்கோ அதுக்கெல்லாம் எந்த அனுமதியும் கிடையாது. பிஸ்மில்லான்னு வீட்டில் நுழைங்க. உங்க வீட்டில் நுழைஞ்ச உடனே நஃபிலான தொழுகைகள் ஏதாவது நீங்க விரும்புனீங்கன்னா அல்லாட்ட தொழுதுறியா, அல்லா வீட்டுக்குள்ள வந்துட்டோம், நல்லது ஆக்கி வை, தடுக்கப்படாத நேரமா பார்த்து நீங்களா விரும்பி நஃபிலான தொழுகை எந்த நேரத்திலும் தொழுகலாம். இத்தனை ரக்காத்துன்னு யாரும் தீர்மானிக்க இயலாது. தொழுகணும்னு உத்தரவும் போடையாது. நீங்க விரும்பினீர்களே ஆனால் நீங்களா நஃபிலா தொழுது விட்டியா, அல்லா உன்னை நம்பி உள்ள வந்துட்டோம், நீ எல்லா வளமும் தான்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணா அது எடுபடும். என்னை மாதிரி ஆளை கூலி கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க வீடு நல்லா இருக்குன்னு எனக்கு ஆசை இருக்காது. உங்களுக்கு தான் உங்க வீடு நல்லா இருக்குன்னு ஆசை இருக்கும். அது மார்க்கத்தில் உண்டு. அவ்வளவுதான். சரி, அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும். நமக்கு தெரிந்த வரையில் நம் முன்னோர்கள் தொழுகையில் விரல் அசைத்ததில்லை. அவர்கள் ஹதீசுகளை படித்திருக்க மாட்டார்களா? நாம் செய்வது இஸ்லாத்தை புதுமையை புகுத்துவது போன்று இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்கிறாங்க. ஒரு சகோதரர் கேட்கிறாரு, அத்தையாத்தில் களிமா விரலை அசைப்பது கடமையா அல்ல சுன்னத்தா? விரலை ஆட்டக்கூடாது என்று பள்ளிவாசலில் கட்டாயப்படுத்துகிறார்கள், அதனால் விரலை ஆட்டாமல் தொழலாமா? இதற்கு பதில் தாருங்கள். நல்ல கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே இந்த விரல் அசைப்பது தான். தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் நம்ம தொழுகும் பொழுது அத்தையாத்தில் அந்த இருப்பு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் விரலை அசைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அசைக்கணும்னு சொல்றோம். அதுலதான் அவங்க அசைக்காம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விகாரமா தெரியுது. அவங்களுக்கு ஏன் விகாரமா தெரியுதுன்னா அது மார்க்கத்தை பற்றி தெரியாதனால. சுன்னத்தை எதிர்க்கிறதுக்கு அவங்க செய்யல, சுன்னத்துன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால இது பற்றி உள்ள டீட்டெயிலாக நான் சொல்றதா இருந்தா, அத்தையாத்துல உட்காரம் இல்லையா, அதுல 3 விதமான நிலைமைகள் உலகத்தில் கடைபிடிக்கப்படுகின்றன. ஒரு நிலைமை என்ன, ஷாஃபின்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில். அவங்க என்ன பண்ணுவாங்க, அத்தையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு இப்படி உட்கார்ந்துடுறாங்கல்ல, தொடையில கையை வச்சுக்கிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லும்போது கையை நீட்டுவாங்க. கவனிக்கணும், உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, அத்தையாத்தெல்லாம் ஓதிக்கிட்டே வருவாங்க, அப்பெல்லாம் இப்படி தான் இருக்கு. கையை இல்லல்லான்னு சொல்லுவாங்கல்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லும்போது கையை நீட்டி இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். யார் இது? ஷாஃபின்னு சொல்லக்கூடியவங்க. நாம அவங்கள்ட்ட கேட்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தையாத்துல உட்கார்ந்து இல்லல்லான்னு சொல்லும்போது விரலை நீட்டி இப்படி வச்சுக்கிட்டே இருந்தாங்க என்று ஒரு செய்தியை நீங்கள் எடுத்து காட்டினால், முதலில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பதோடு இதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நாங்கள் தர்றோம். எவ்வளவு தர்றோம்? 10 லட்சம் ரூபாய் புதுசா 4 பள்ளி கட்டிக்கிறங்க. விளங்குதா? எந்த தைரியத்தில் சொல்றோம்? கட்டுக்கட்டா வச்சுக்கிற தைரியத்தில் இல்ல, காட்ட இயலாது இல்ல, அப்படி ஒரு செய்தி இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அதான் அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கும் போது இல்லல்லான்னு சொல்லி விரல நீட்டினாங்க என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஹதீஸும் கிடையவே 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 கிடையாது. அவ்வளவு உறுதியா சொல்லுவேன். ரெண்டாவது என்ன, ஹனஃபின்னு சொல்றாங்க. அவங்க தொழுமை என்ன செய்வாங்கன்னு கேட்டா அத்தையாத்து ஓதிக்கிட்டே வருவாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாம்பாங்க. அதெல்லாம் நீட்டி இல்லன்னு மடக்கிடுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ ஒரு செகண்ட் அவங்களுக்கு. சாபிக்காரங்க இல்லல்லான்னு நீட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹனஃபிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அப்படிம்பாங்க. இதைத்தான் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி செய்யறங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. நபிகள் நாயகம் அவர்கள் தொழும்போது அத்தையாத்துல அஷ்ஹது அல்லாஹ்னு நீட்டுவார்கள், இல்லல்லான்னு போடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை நீங்க எடுத்து காட்டுங்க. கியாம நாள் வரைக்கும் காட்ட இயலாது. நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாதுங்கிறதுனால ஹனபிகளுக்கும் 10 லட்சம் ரூபா கொடுத்துருவோம். சாமி கொடுக்குற மாதிரி ஹனபிகளுக்கு என்ன செய்வோம், 10 லட்சம் ரூபா கொடுப்போம். நீங்க செய்றீங்கல்ல வணக்கம்னு ஒண்ணு செய்றீங்க, அதை நபிகள் நாயகம் செஞ்சாங்கன்னா தானே அது வணக்கமாக முடியும். நபிகள் நாயகம் இப்படி செஞ்சாங்கன்னு காட்டுனா நாங்க ஏங்க உங்கள்ட்ட சண்டைக்கு வர்றோம்? நாங்களும் செஞ்சுட்டு போறோம். எங்களுக்கு என்ன வீம்பா உங்களோட சண்டையா வம்பா? நபிகள் நாயகம் செஞ்சாங்கன்னு ஒரு சொல்ல எடுத்து காட்டுனா சாப்டர் க்ளோஸ். அப்புறம் இதுக்கு சண்டை? உங்களை மாதிரி நாங்கள் லாண்டு போட்டு இல்லைன்னா ஆக்கிறோம். என்ன விஷயம்? அப்ப நாங்க என்ன உங்கள்ட்ட கேட்கிறோம்? அஷ்ஹது அல்லாஹ்னு நீட்டி இல்லல்லான்னு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு காட்டணும். அந்த பெரியார் செஞ்சாரு, இந்த பெரிய அதெல்லாம் எங்கள்கிட்ட பேசக்கூடாது. எங்களுக்கு தேவை குர்ஆனும் நபிகள் நாயகம் தான். உங்களுக்கு அதான் தேவை, எல்லாருக்கும் அதான் தேவை, எல்லா முஸ்லீமுக்கும் அதான் அடிப்படை. இது ரெண்டுமே இல்லை. ரெண்டு இல்லைன்னு ஆயிடுச்சா நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, குர்ஆனை பார்க்கிறோம், ஹதீஸை தேடி பார்க்கிறோம். வாயில் இப்னு ஹுஜர் என்ற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை பார்த்து அறிந்து மக்களுக்கு சொல்வதற்காக கண்காணிக்க வந்தேன். நபிகள் நாயகம் தொழுவதை உன்னிப்பாக நான் கவனித்தேன். அப்போது நபி நாயகம் அவர்கள் எப்படி அவர் சொல்றாரு, தக்பீர்ல இருந்து ஆரம்பிக்கிறார், வரிசையா சொல்லிட்டு வர்றார். சொல்லிக்கிட்டு வரும்போது இந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தேவை, அதை மட்டும் சொல்றேன். அத்தையாத்தில் அமர்ந்த உடனே வலது கையை வலது தொடையில் வைத்தார்கள்,
இடது கையை இடது துடையில் வைத்தார்கள், தம்முடைய ஆட்காட்டி விரலை நீட்டி ஃபரஐதுஹு யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா, நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய விரலை அசைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் செய்ததை பார்த்துவிட்டு அறிவிக்கிறார். இது எங்க இருக்குதுன்னு கேட்டா, 4 இமாமுங்கிறீங்களே, அதுல ஒரு இமாமு தான் அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம். அவர் எழுதின புஸ்தகம் முஸ்னத் அஹ்மத் அதுல இருக்குது, நாங்க உண்டாக்குன புஸ்தகத்துல இல்ல. நீங்க 4 இமாமுங்கிறீங்களே, அதுல ஒரு இமாமும் அஹ்மது இப்னு ஹம்பல், அந்த இமாம் நபிகள் நாயகத்தினுடைய செய்திகளை தொகுத்திருக்கிறாங்க. அந்த நூலுக்கு பேரு முஸ்னத் அஹ்மது. அதில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமதி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு மாஜா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தாரிமி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் பல நூல்களிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க 2 செய்யறதுக்கு ஆதாரம் அறவே இல்லை, நாங்க செய்யறதுக்கு ஆதாரம் இருக்குது. இதுதான் டாபிக். நமக்குள்ள சண்டையே வேணாம். நீங்க காட்டிட்டா நீங்க செய்யற மாதிரி நாங்க செய்யறோம், நாங்க இந்த ரசூலுல்லாஹ்வை காட்டினா நீங்க ஒத்துக்கிட்டு வந்துருங்க. இதுதான் விவகாரமே தவிர அது மட்டும் இல்ல. அதே வாயில் இப்னு ஹுஜர் சொல்றாரு, பிறகு ஒரு காலத்தில் மறுபடியும் நான் மதீனாவுக்கு போனேன். இதான் பாயிண்ட் முக்கியம். மறுபடி போயிருக்கும் போது கடுமையான குளிர்காலம். குளிர்காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, விரல குளிர் நடுக்கும் இல்லையா, அது மேல துணியை போட்டு கொண்டு அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. துணி போட்டு இருக்கும் பொழுதும் அந்த அசைவு எனக்கு தெரியுது, விரல அசைச்சதை துணிக்கு மேல நான் பார்க்கிறேன். இன்னொரு தடவை போய் பார்த்தேன்னு சொல்லி அதையும் அவர் சொல்றாரு. சும்மா ராயித்துக்கும் ஃபீ ஸமானின் பர்தின், குளிர்காலத்தில் மறுபடியும் ஒருக்கா போன, அப்பவும் சஹாபாக்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி ஒரு நபித்தோட கேட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஆள் தானே சொல்றாருமாங்க. நீங்க செய்யறது ஒரு ஆள் சொல்லலையே, அதுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு ஆள் சொல்றாரு, வாசவம் தான், ஒரு ஆள் தான் சொல்றாரு. நீங்க செய்யறது யாருமே சொல்லலையே, யாருமே. நீங்க என்னமோ சொல்றது 10 பேர் சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற ஒரு ஆள் தானே சொல்றாரு, ஒரு ஆள் தான் சொல்றாரு. ஒரு ஆள் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? அவர் நபித்தோழர் போய் சொல்லுவாரா? உங்களை மாதிரி என்னை மாதிரியால நபித்தோழர்? நபிகள் நாயகத்தின் பேரால ஒரு நபித்தோழர் போய் சொல்ல மாட்டார். நீங்க வேண்டா விட்டு அடிச்சுட்டு போயிருவீங்க, பயான் பண்ணுவீங்க. நாங்க பண்ணுவோம், நபித்தோழர் பண்ண மாட்டாங்க. வழங்குதா? நபிகள் நாயகத்தினுடைய தோழர் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணும். இதாங்க விவகாரமே. விரலாட்டினா ஒரு மாதிரியா எங்களுக்கு இருக்கு. ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? சுண்ணத்துன்னு விலங்குல ஒரு மாதிரியா இருக்குது. இங்க உட்கார்ந்து இருக்கிற பாதி பேருக்கு ஒரு மாதிரியா தான் முன்னாடி இருந்துச்சு. தெரிஞ்சுக்கிட்டோன்னு இப்ப ஒரு மாதிரியா இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மாதிரியா இருக்காதுங்க. எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறான் ஊர்ல, ஒருத்த மட்டும் ஜட்டி போட்டு போனான்னு வைங்க, அவன் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கான் எல்லாரும், அவன் ஜட்டி போட்டு ஒருத்தன் போனான்னு வைங்களேன், இங்க வர்றா ஜட்டி போட்டு போறான். அந்த மாதிரி தாரு எல்லாரும் இப்படி செய்யும் போது ஒரு ஆள் வேற மாதிரி உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஓ இதான் கரெக்ட், நம்ம தான் நிர்வாணமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், இதான் கரெக்டான தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சு ஒரு சாப்டர் பிளஸ். அதனால நபிகள் நாயகம் செஞ்சதுக்கு ஆதாரம் இதான் இருக்கு. வேற எங்களுக்கு ஒண்ணு நாங்க என்ன குழப்பறதுக்கு வந்து ஆடுறோம், இருக்கா எங்களுக்கு? இதுக்கு எதுக்கு நாங்கள் செய்யறதுனால என்ன அடி வாங்கணுமா? அடி வாங்க தேவையா எங்களுக்கு? உங்கள்ட்ட அடி வாங்கிட்டு பகையை உண்டாக்கிட்டு அண்ணன் தம்பி சண்டை, வாப்பாக்கு மகனுக்கு சண்டை, பொண்டாட்டிக்கு புரிச்சு தேவையா? இது எதுக்கு செய்யறோம்? ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத், நபிகள் நாயகத்தின் மேல எங்களுக்கு அன்பு இருக்குது. அவங்க செஞ்சாங்கன்னு தெரியும் போது நீங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க. நபிகள் நாயகத்தினுடைய அன்புல நாங்க அந்த வணக்கத்தை செய்யறோம், அப்பதான் அல்லாஹ் ஏத்துக்கிறோம். இதுதான் அடிப்படையான விஷயம். இதுக்கு மேல வந்து நம்ம சவாலை விட்டுட்டோம். இங்க உள்ள அஜரத்து கூட மேடையில வந்து நிரூபிக்க தயாரான்னு கேட்டாராம். நான் சவால் விடுறேன், எப்ப தயார் முடிவு பண்ணிக்கிறோமா? விரல ஆற்ற சம்பந்தமா விவாதம், வேற எந்த தலைப்பு வேணாம். நீங்க உங்க ஆதாரத்தை கொண்டு வாங்க. மூலத்தோட தரோம், யார் வேண்டாலும் மூலத்தோட, அத்தனை நூல்களுடைய மூலத்தோட. தௌஹீத் ஜமாஅத்துடைய மாவட்ட தலைமையுடைய முகவரி இருக்கிறது. அங்க வந்து போஸ்ட் ஆபீஸ் தெரு நம்பர் 3, பழைய நம்பர் 3, நம்பர் 5, புதிய நம்பர் 5, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடிக்கு வந்தீங்கன்னு சொன்னா யார் யாருக்கு வேணுமோ மூலத்தோட நாங்க தருவோம். அரபு மூலத்தோட வாங்கிக்கிறோம். சரி, அதாவது தினசரி பேப்பரில் அறிவிக்கப்படும் தீவிரவாதிகள் பெரும்பாலும் முஸ்லிம்களாக இருப்பது ஏன்? உண்மையான செய்தி தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு விளங்கிக்கிறேன்னு, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு அனுமதி கிடையாது. இதை இங்கேயும் சொல்கிறோம், டிவிலையும் சொல்கிறோம், மக்களுக்கு சொல்கிறோம், எழுதுகிறோம், பேசுகிறோம். இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அதாவது ஜிஹாது, போர் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் உண்டு. யாருக்கு உண்டுன்னு கேட்டால் அரசாங்கங்களுக்கு தான் உண்டு. நபிகள் நாயகம் ஒரு அரசாங்கத்தை அமைத்த பிறகுதான் அவர்களை தாக்க இன்னொரு நாடு படையெடுத்து வரும் பொழுது போர் செய்யுங்கள் என்று இந்த குர்ஆன்ல கட்டளை வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 10 பேர் உட்கார்ந்து நான் போர் செய்ய போறேன் அர்வாகத்தை தூக்குறது இருக்குதே, இது குர்ஆனை விளங்குற முறை இல்லை, இது கிறுக்குத்தனம். இப்படி மார்க்கம் நமக்கு சொல்லி தரவில்லை.
இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, மாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் வல் முஸ்தலஃபீன மினர் ரிஜாலி வன் நிசா. ஆண்கள் பெண்கள் பலவீனமானவர்கள் எல்லாம் அங்கே உதைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஏன் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அங்கே உதைப்படுதுன்னு சொல்றது பாருங்க, அது எங்க சொல்றான் தெரியுமா? மக்காவுல. நீங்கள் ஏன் போர் செய்யலன்னு அல்லாஹ் கேட்கிறான், அது எங்க கேட்கிறான் தெரியுமா? மதீனாவுல. மதீனாவுல நபிகள் நாயகம் ஆட்சியை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் மக்காவுல இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. மக்காவுல உள்ள மக்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடல, அடி திருப்பி அடின்னு சொல்லல. அவர்களை பொறுமையா இருக்க சொல்லிட்டு, கவர்மெண்ட் இருக்கிறீங்கல்ல, நீங்க அநியாயமா தாக்கப்படும் போது ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்று நபிகள் நாயகத்துக்கு தான் எல்லாம் கட்டளை போட்டானே தவிர மக்காவில் அடி வாங்கிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு கட்டளை போடல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயசுல இருந்து 53வது வயசு வரைக்கும் வாங்காத அடியை நீங்கள் வாங்கல, வாங்காத உதையை நீங்க வாங்கல. எத்தனை பேர் இஸ்லாத்தை சொன்னதற்காக தூக்குல ஏற்றப்பட்டாங்க, சுடுமணல்ல கடத்தப்பட்டாங்க. மலக்குடலை கொண்டு வந்து சஜிதாவில் கிடக்கும் பொழுது நபிகள் நாயகத்தினுடைய கழுத்துல போட்டார்கள், முள்ள அள்ளி போட்டார்கள், வீடு வாசல் எல்லாம் பறித்து கொண்டு வீட்டை விட்டு விரட்டினார்கள். ஷோபே அபி தாலிப் என்ற கணவாயில 3 வருட காலத்திற்கு அவர்களை ஊர் நீக்கம் செய்து வைத்தார்கள். சமூக பகிஷ்காரம், எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது ஆக்கி வைத்தார்கள். காய்ந்து போன சருகுகளை சாப்பிட்டுக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திடலுக்குள்ள சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போலாம் 10 பேரை விட்டு ஏவி அவனை வெட்டிட்டு வா, இவனை கொண்டுட்டு சொன்னாங்களா? யுத்தம் கவர்மெண்ட் மீது கடமை. ஒரு ஆட்சியாளன் அமைக்க முந்தி போர் பேசுவதற்கு அது இஸ்லாத்தில் இல்ல. அரசாங்கங்களுக்கு சொன்ன உத்தரவு, திருடினா கையை வெட்டுன்னு குர்ஆன்ல இருக்குது, நீங்க வெட்டிடுவீங்களா? அது யாருக்கு உள்ளது? குர்ஆன்ல 2 கட்டளை இருக்குது. தனித்தனி நபர்கள் செய்ய வேண்டிய கட்டளை, தொழுகை நோன்பு நீ செய்யணும். திருடினா கையை வெட்டுன்னு குர்ஆன்ல இருக்குது, நீங்க வெட்டிடுவீங்களா? விபச்சாரம் பண்ணா மரண தண்டனை இருக்கு, நீங்க கொடுத்துருவீங்களா? அது அரசாங்கம் செய்யணும். ஒரு அரசாங்கத்திற்கு உரிய அரசியல் சட்டமும் குர்ஆன்ல இருக்கிறது. தனித்தனி மனிதன் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களும் இருக்கிறது. இந்த வேறுபாடை சரியா விளங்கல நாசமா போயிடும், கேடுதான் ஏற்படும். சிறுபான் நீங்க எவ்வளவு துன்புறுத்துக்கு ஆளானாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அந்த மக்கள் புரியாமல் உங்களை எதிர்க்கிறார்கள், அவர்கள் இந்துக்களா இருந்தாலும் சரி. இந்த இந்துத்துவா வெறி பிடிச்சவங்க எல்லாருமா இருக்கிறான், 1/2% இருப்பானாவே. எல்லா மக்களும் ஆவன் வச்சான பழகிட்டு இருக்கிறாங்க. அவர்களோடு எந்த பகைமை நீங்கள் பகைவர் அம்புடுவரை ஆக்கி விட்டுறக்கூடாது என்று இஸ்லாமும் சொல்லுகிற நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, முஸ்லீம் தானே மாட்டிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்றீங்களே, அது போய் எல்லாரும் மாட்டுறாங்க. தீவிரவாதிங்கிறது இங்க முஸ்லீம்லையும் எல்லாரும் கிடையாது, 4 பேர் இருக்கு தான், 4 சைத்தான் எல்லாத்துலையும் இருப்பான், மற்றவனும் இருப்பான். முஸ்லீம் வந்தா மட்டும் முஸ்லீம் தீவிரவாதின்னு பேப்பர்ல போடுவான், அதனால உங்களுக்கு தெரியுது. மற்றவன் வந்தானா வெறும் தீவிரவாதி. மற்றவனுக்கு என்னது? நாகாலாந்துல அட்டாக் பண்றாங்க, அவன் என்ன மதம்? நாகாலாந்து தீவிரவாதி. மதம்லாம் பேசக்கூடாது. ஏன் இப்ப மேகாலயாவில் அடிக்கிறாங்களே, 10 போலீஸ் ஜீப் அடிச்சு 50 பேர் காலி பண்ணாங்க, யாரு? மேகாலயா தீவிரவாதி. அவனுக்கு மதம் இல்லை, அது பேசக்கூடாது. முஸ்லீம் வந்தா மட்டும் தான் மதம். அது மேகாலயா தீவிரவாதி, அது நாகாலாந்து தீவிரவாதி, இது நக்சல் தீவிரவாதி, இது வந்து தமிழர் தீவிரவாதி. அவன் யாரு? தமிழர் தீவிரவாதி மதம் இல்லையா? இன்னைக்கு பிடிச்சிங்களா 3 பேர், யாரு? அது தமிழ் தீவிரவாதி, இங்கிலீஷ் தீவிரவாதி. இஸ்லாமிய ஒருத்த மாட்டினா மட்டும் என்ன செய்யறது? முஸ்லீம் தீவிரவாதி. இதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. அதை நம்ம ஆதரிக்கல. இந்த பத்திரிகைக்கார கிறுக்கணும் பண்ற வேலை எதை எடுத்தாலும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் உண்டாக்கணும், பயங்கரமா இஸ்லாம் வளர்றதை ஒழிக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாமே அப்படி ஆக்கணும். இந்த மாதிரி ஆட்களை வந்து ஜமாத்தில் ஆதரிக்கிறீங்களா? பள்ளியாசல் ஆதரிச்சு பேசுறீங்களா? கண்டிக்கல. நீங்க இந்த மாதிரி ஆட்களை உருட்டு ஒதுக்கி வைக்கல. எந்த சமுதாயம் ஆதரிக்குது? எந்த இயக்கம் அவங்களை ஆதரிக்குது? இப்படி தெரிஞ்சு இருந்தும் கூட டோட்டல் இஸ்லாத்துக்கு ஒரு பயங்கர கலரை உண்டாக்குனாதான் இஸ்லாத்தை பக்கம் மக்கள் போக மாட்டாங்க அப்படின்னு பிளான் பண்ணி கொண்டு செய்கிறார்கள். தீவிரவாதி எல்லா இடத்துலையும் இருக்கிறான், எல்லா மதத்திலையும் இருக்கிறான். அது என்ன செய்வாங்க? காஷ்மீர்லையும் போராடுறான், அவனை மட்டும் முஸ்லீம்னு சொல்றீங்க. அப்ப மேகாலயாவில் உள்ளவனுக்கு மதத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. காஷ்மீர்ல உள்ள மதத்துக்காக போராடுறான். அவன் நாடு என் நாடு எனக்கு சொந்தம் அப்படி போராடிட்டு இருக்கிறான். மதத்தை சொல்லி ஏமாத்தம் செய்வான். என் மதத்தை சொல்லி தானே பள்ளிவாசல் இடிச்சாங்க. அவங்களையும் இந்து தீவிரவாதி அத்வானி சொல்லுங்க. மதத்தின் பேரை சொல்லிக்கிட்டு தானே பள்ளிவாசல் போயிடுச்சாங்க. அப்ப அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் மத தீவிரவாதி இல்லையா? அத்வானில இருந்து வாஜ்பாய் பூரா தீவிரவாதி சொல்லணுமா? அவங்களுக்கெல்லாம் மதம் சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் தலைவர்கள், மந்திரிகள். முஸ்லீம் பாருங்க, பெரிய குளத்துல ஒரு ஆளு அரிசி கடத்தல் பண்ணார். அரிசி கடத்தல்லையுமா மதத்தை சேர்க்கணும்? முஸ்லீம் கடத்தல்காரன். அட கடத்தல்காரனா கடத்தல்காரன் சொல்லு. இப்படி நட்சத்திர ஆமையை கடத்தினான், 5 பேர் கடத்தினான்னு பேப்பர்ல போடுவான். எப்ப? கந்தசாமி ராமசாமின்னு 5 பேர். அப்துல் காரன் தான் பாருங்க, இன்னாருடையமா அப்துல் காரி இப்ராஹிம் பேர் வரும் கரெக்டா.
முஸ்லீம் செஞ்சா மட்டும் அப்படி பேரோட வரும், அட்ரஸோட வரும். மற்றவன் செஞ்சான்னா 5 பேர் கைது, 3 பேர் கைது. நீங்க நுழைக்கணும், பேரெல்லாம் போடுறானே அம்புட்டு முஸ்லீம்ல நுழைக்கிறங்க. இந்த பேப்பர் காரணம் பிளான் பண்ணிக்கிட்டு வேற ஒரு ஐடியாவில் போறாங்க. நம்ம தீவிரவாதத்தை ஆதரிக்கல, நீங்க சொல்ற மாதிரி தெரியற காரணம் என்னன்னு கேட்டா எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. குஜராத்தில் ஒரு நடந்தெல்லாம் யாரு 4 இருக்க ரயில கொடுத்தனான்னா இன்னைக்கு 10,000 பேர் காலி பண்ணாங்களா? அது யார் செஞ்சது? அவங்களாம் என்ன தீவிரவாதி? அவங்களாம் தீவிரவாதி இல்லை, அவங்களாம் அரசியல்வாதி. அது காரணம் விளைவிக்கணும். நம்மளை அப்படி ஓரம் கட்டுறாங்க, அதையும் சபூர் செய்ய வேண்டியதுதான். நம்ம மக்களுக்கு விளக்கணும். நம்ம ஒன்றும் அறிவுபூர்வமாக செயல்படலை, நமக்குன்னு சில மீடியாக்களை உண்டாக்கணும். அந்த மக்களும் நல்லா பழவி அவர்களுக்கு புரிய வைக்கணும். புரிய எல்லாத்தையும் நாம கோவப்படும் வேலையே இல்லை. நாம என்ன சொல்றோம்? நீங்கள் புரிய வைத்தீர்களா? உங்க பக்கத்தில் உள்ளவனுக்கு புரிய வைத்தீங்களா இஸ்லாத்தை? நீங்க அப்படி இருக்கிற வரைக்கும் தான் வரும். இஸ்லாத்தை கரெக்டான நடந்து புரிய வச்சு சரியா வந்துடும். அதனால இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இது மாதிரியான விஷயங்களை ஆதரிக்கவும் செய்யக்கூடாது. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிற அமைப்பா இருந்தாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தா இருந்தாலும் சரி, வெளியில என்ன சொல்றோமோ அதான் செய்வோம். மறைச்சு ரகசியங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்படி எவனாச்சும் வந்து உங்களுக்கு பிடிச்சான்னு வைங்க, அது எங்கள்கிட்ட கொண்டாந்து பிடிச்சி கொடுங்க. நாங்கள் அந்த மாதிரி ரகசியமான எந்த ஒரு செயல்முறைகளையும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அதான் எங்கள் நிலைப்பாடு. அடுத்தது என்ன? பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்லலாமா? இப்போதைய சுபுகில் கூட செல்லலாமான்னு கேட்குறாங்க. பள்ளிவாசலுக்கு பெண்கள் செல்லலாமான்னு கேட்டால் அதுக்கு நம்ம எங்கே தான் போகணும்? நபிகள் நாயகத்துக்கு தான் போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்காதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். ஆச்சரியமா பார்ப்பீங்க. செங்கல்பட்டில் கிடையாது, சென்னையில் கிடையாது, தமிழகத்தில் பல பள்ளிகளில் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் சொன்னது இதுதான். அப்ப நபிகள் நாயகத்துக்கு நமக்கு சம்பந்தம் நல்லா வளர்ந்து பார்த்தீங்களா? நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டும் தடுக்காதீர்கள். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் மட்டுமில்ல, நபிகள் நாயகம் காலத்தில் 5 வேளை தொழுகைகளுக்கும் பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள். பின் வரிசையில் பெண்கள் நிற்பார்கள், முன் வரிசையில் ஆண்கள் நிற்பார்கள். இந்த தடுப்பு கூட அந்த காலத்தில் போடப்படலை, தனி மாடி கூட ஒதுக்கப்படலை. முன்னை பெண்ணை நிற்பார்கள். சலாம் கொடுத்த நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, ஆண்களே அப்படியே அமருங்கள், பெண்கள் போன பிறகு நீங்க எழுந்திருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆண்கள் எழுந்திரிச்சு சொல்லுவாங்க. சலாம் கொடுத்து முடித்த உடனே ஆண்களை அப்படி அமருங்கள், பின் வரிசையில் இருக்க பெண்கள் செல்லட்டும். சென்ற பிறகு என்ன போய் கசம் கலந்துக்கிட்டு போய் இடிச்சு கிடிச்சிட்டு போவாங்க. அந்த காலத்து மக்கள் போக மாட்டாங்க. பிற்காலத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? உட்காருங்க. இதுதான் இது சுன்னத்தான முறை. பெண்களை அனுமதிக்கணும். பெண்கள் பள்ளிக்கு வராதனால இவ்வளவு சனியன்னு மார்க்கத்தை கேட்க முடியல, மார்க்கத்தை அறிய வாய்ப்பே இல்லை. நீங்க பள்ளிக்கு வரல, நான் தர்காவுக்கு போறேன்னு போயிட்டாங்க. ஏன் போனாங்க? பள்ளியெல்லாம் உங்களுக்கு தர்காவில் எங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. என்ன காரணம்? நீங்க சரியானதுக்கு வர்றதை தடுத்தீங்க, தப்பானதுக்கு போறது போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீ மார்க்கத்தில் இல்லாததுக்கு போற தடுத்த நீங்க தான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அவங்க சொல்றாங்க, அவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், அவர் மனைவியை பள்ளிக்கு போக கூடாதுங்கிறார். ஒரு சஹாபியுடைய இப்னு உமர்னா உமருடைய பேரன், அவர் பள்ளிக்கு போக கூடாது பொண்டாட்டியை சொல்றாரு. உடனே மாமனாருக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணுடைய மாமனாருக்கு இப்னு உமருக்கு. மகனை கூப்பிட்டு கேட்கிறார், என்னப்பா நீ தடுத்தியா? ஆமா. தடுக்காத, நபிகள் நாயகம் தடுக்க கூடாதுட்டாங்க, நீ தடுக்க கூடாது அப்படிங்கிறாரு. மகன் சொல்றாரு, நான் தடுக்கத்தான் செய்வேன். உடனே என்ன பண்ணார் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபிகள் நாயகம் தடுத்தார்கள், நான் சொல்றேன், நீ அதை மீறுவங்கிறியா? இன்னையிலிருந்து நீ எனக்கு மகனும் இல்லை, நான் அப்பனும் இல்லை, போ. திட்டி பேச்ச உறவை முறித்து விட்டார்கள். அவ்வளவு கடுமையா சுன்னத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள். நம்ம என்ன பண்றோம்? பெண்களுக்கு மார்க்கத்தை அறிகிற வாய்ப்பை நாசமாக்கி எல்லாத்தையும் தர்காவுக்கு அனுப்பிவிட்டு அவங்க வளர்க்குற புள்ள எப்படி இருக்கும்? மார்க்கத்தில் பிதஅத்துகள் அதிகமாக செய்யறது பெண்களை தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு அறிவு இல்லாமையா? வாய்ப்பு இல்லை. நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கல. மார்க்கத்தை அறியக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை மாதிரி அவங்களும் கரெக்டாக இருந்திருப்பாங்க. எத்தனையோ சகோதரர்கிட்ட சொல்றோம், பாத்தியா ஓதக்கூடாது, ஓதக்கூடாதுதான் வீட்டில் சொல்றாங்க, என்ன செய்யுங்க? அப்ப ஊட அந்த லட்சணத்தில் இருக்குது. அதனால பெண்கள் பள்ளி என்ன சச்சரவு? பெண்கள் பள்ளி வாசலுக்கு வரலாம், சுபுக்குள்ள கூட போகலாம். ஆனா போகலான்னு போயிடாதீங்க, உங்க பள்ளியில அனுமதிக்கணும். அவங்க ஏதாவது போயிட்டு திருட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டுருவாங்க. இப்ப உள்ள ஆத்திரத்துல சமூக மாற்றம் ஏற்படுத்தி செய்யணும். இப்ப சென்னையில் 4-5 பள்ளியில் உண்டாகி போச்சு, பெண்கள் வர்றாங்க. மதுரையில் 2 பள்ளி, ஒவ்வொரு பள்ளியை கடையனூர்ல 2 பள்ளி, இப்படி சில பள்ளிகளில் நாங்கள் பிரச்சாரம் பண்ண பிறகு பெண்கள் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சவுதியில் அனுமதிக்கப்படுகிறார்கள், மலேசியாவில் அனுமதிக்கப்படுகிறார்கள், கேரளாவில் பாதிக்கு மேற்பட்ட பள்ளிகளில் பெண்கள் அனுமதிக்கிறாங்க. தமிழ்நாடு இன்ஷா அல்லாஹ் வரும், அறியாமையில் தடுக்கிறாங்க. புரிய வச்சுட்டா வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அந்த நிலை வந்த பிறகு போங்க, இப்ப போய் அடி வாங்கிட்டு வந்துடாது. இஸ்லாம் என்பது நம் அனைவருக்கும் ஒன்றுதான்.
அல்லாஹ் இருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு தூதர் என்று ஒப்புக்கொள்கிறோம். அப்படி ஒரு கையில் ஜமாத்தில் உங்களை பயான் சொல்ல வரக்கூடாது என்று கூறுகிறார்கள். இஸ்லாத்திலே ஒற்றுமை இல்லை என்றால் வேறு மதத்தவர் எப்படி நம்மை மதிப்பார்கள் கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு தான் உள்ள பேசுனது. ஏன் தடுக்கிறாங்கன்னு கேட்டா, வருமானத்தில் கை வைக்கிறோம், வரதட்சணை வாங்குறாங்க, தப்பு சுட்டி காட்டுறோம், பாவங்களை எதிர்க்கிறோம், அவங்களுடைய குட்டு அம்பலப்படுது, அதான் எதிர்க்கிறாங்க. உடனே அதான பேசுனேன். அந்த பயான் தான் அதுக்கு பதில், வேற ஒன்றும் பதில் கிடையாது. முடிஞ்சிச்சா தயம்? டைம் முடிஞ்சு எத்தனை மணி வரைக்கும்? 10 வரைக்குமா? 4 மதுஹபை பின்பற்றாதவர்கள், கூட்டு துவாவில் கலந்து கொள்ளாதவர்கள், தொப்பி அணியாதவர்கள், அத்தையாத்தில் விரலசைப்பவர்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது என்று போர்டு வைத்துள்ளார்கள். இது குறித்து வழக்கம் கேட்கிறாங்க. அதாவதுங்க, இது தமிழ்நாட்டுக்கு முதல்ல புதுசா தெரியுது. வட இந்தியாவில் இதே மாதிரியான இயக்கம் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோங்கிட்டாங்க. அகல ஹதீஸ்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கிற நேரத்தில் இப்படி தான் போர்டு வச்சாங்க. அவங்க அகல ஹதீஸ் ஜமாத் என்ன பண்ணாங்க தெரியுமா? அலகாபாத் ஹைகோர்ட்டில் போய் ஆர்குமெண்ட் பண்ணி ஹதீஸ் அடிப்படையில் பாயிண்டில் அடுக்கடுக்கா எடுத்து வச்சு இந்த ஆளுக்கு டர் வாங்கி கோர்ட்டில் தீர்ப்பளிச்சு விட்டான். எந்த பள்ளியிலையும் இதுகளை செய்யக்கூடாது என்று தடுக்கக்கூடாது. அலகாபாத் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு நம்ம கையில் இருக்குது, எல்லாரும் காப்பி வாங்கிக்கிறங்க. அலகாபாத் ஹைகோர்ட்ல உள்ள தீர்ப்பை தான் சென்னை ஹைகோர்ட்லையும் கொடுக்கும். ஏன்னா குர்ஆன்லையும் நபி சொன்னதையும் செய்வதை தடுக்க யாருக்கு அதிகாரம் கிடையாது. அலகாபாத் ஹைகோர்ட்லயே இந்த ஆமீன் சொல்றது எல்லாத்துக்குமே சட்டத்தில் இடம் இருக்கிறது. முஸ்லீமுடைய எந்த பிரிவும் எந்த பிரிவையும் பள்ளிக்கு வரக்கூடாது என்று சொல்ல உரிமை இல்லை அப்படின்னு தெள்ள தெளிவான தீர்ப்பு இருக்கிறது. நீங்க இங்க உள்ள நிர்வாகிகளை சண்டைக்கெல்லாம் போகாதீங்க, நீதிமன்றத்துக்கு இழுங்க. அந்த தீர்ப்பு அடிப்படையாக வச்சு கோர்ட் ஆர்டரோட உள்ள வந்து உழைங்க. அதான் நடக்கும். நினைக்கிற மாதிரி வெற்றி பெற இயலாது. இதே புளியங்குடியில் செஞ்சாங்க. தென்காசி அந்த திருநெல்வேலி கோர்ட்ல போட்டு உள்ள போனோம், நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கிட்டு போனோம். உங்கள்கிட்ட உள்ள எங்களுக்கு சட்டப்படி என்ன செய்யணும் எல்லாம் தெரியும். அலகாபாத் கோர்ட்டு காப்பியை கொண்டாந்து முதல் எழுதி ரிட்டனா கொடுங்க. அதுக்கு ஒத்துக்கல போர்டை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்க நீதிமன்றத்தை அங்குள்ள சிவில் மன்றத்தை அணுகுங்க, இந்த தீர்ப்பு அட்டாச் பண்ணுங்க. ஏற்கனவே உள்ள இப்போ இந்த மாயவரத்தில் தஞ்சாவூர்ல கும்பகோணத்தில் நடக்குது, எல்லாம் இப்போ வந்து தீர்ப்பு வரப்போகுது. ஒரு வாரத்தில் எல்லாம் விசாரணை முடிந்து விட்ட நிலையில் இருக்குது. தீர்ப்பு உங்களுக்கு எதிராக தான் வரப்போகுது. அதை நிரூபித்த பிறகு இந்த உரிமையை மீறி தப்பு செஞ்சாங்கல்ல, அதுக்கு ஒரு கிரிமினல் கேஸ் போடுவோம். வரலாங்கிற விட்டுற மாட்டோம். ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு எங்க உரிமையை பறிச்சுக்கன்னு கிரிமினல் போட்டு உள்ள கொண்டு தள்ள முடியும். சும்மா தேவை 20ஆம் நூற்றாண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 10-25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு ஊர் கட்டுப்பாடு ஜமாத்துன்னு அந்த விளையாடுங்க வச்சுக்கிறாதீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த போர்டு போட்டவங்கள அதுக்குரிய ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறங்க. அந்த போர்டை எடுத்துக்கிட்டு மாவட்ட தௌஹீத் ஜமாத்துக்கு வாங்க, அதை வச்சு நம்ம வழக்கு போட்டு நீதிமன்ற ஆர்டரோட அப்படி போலீஸ் பாதுகாப்போட உள்ள போங்க. என்ன செய்யறான்னு பார்ப்போம். தடுக்கவே நான் கேட்கிறேன், ஹஜ்ஜுக்கு போறீங்களே அங்கேயே போறீங்க, அந்த பள்ளிக்கு போறீங்க, நீங்க சொல்றபடி நடக்கலையே. ஹஜ்ஜில் எல்லாம் தலையை திறந்து போட்டு தான் உட்காந்துருக்காங்க, நீங்களும் திறந்து போட்டு தான் போறீங்க. மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போறீங்களே தலையை மறைச்சிட்டு போவீங்களா? தலை திறந்தவர்களா தான் ஹஜ்ஜுக்கு போவீங்க. தொப்பி பொடியெல்லாம் கட்டி விட்டுருவான். அப்படித்தான் போறீங்க ஹஜ்ஜில். ஹஜ்ஜில் நெஞ்செல்லாம் கை கட்டி இருக்கிறாங்க. ஹஜ்ஜில் வர்ற முஸ்லீம்கள் அங்கே உள்ள இமாம் ஆமீன் சத்தம் முடிச்சு சொல்றதுக்கு தான் தொழுவிக்கிறாரு. அந்த பள்ளிக்கு நீ ஏன் போனப்ப ஹஜ்ஜுக்கு போக மாட்டேன் தீர்மானம் பண்ணு. நீங்க வந்து எங்க பள்ளிக்கு வரலாம்னா நாங்க ஏன் உங்களுக்கு வரக்கூடாது? அது எங்க பள்ளி தானே, எங்க பள்ளி வரலாற்றாங்கல்ல. அப்ப அந்த பள்ளிக்கு நீங்க ஹஜ்ஜுக்கு வருவீங்க, நாங்க வரக்கூடாதோ? வழங்கிக்கிறேன். அதனால இதெல்லாம் வைத்து எடுபடாது. இந்த மாதிரி செய்யாதீங்க தயவு செய்து. நம்ம காசையும் நேரத்தையும் போட்டு நீதிமன்றத்தில் செலவழிக்காதீங்க. 10 ஊர்ல கேஸ் போட்டா 10 நாளைக்கு அதே வேலை அலையும், தொழிலாம் நடக்காது. அப்புறம் அந்த மாதிரி பண்ணி விட்டு போயிருவோம். ஆமா, பெரியகுளம் பள்ளியில் வரட்டினா கேஸ் போடணும், நாங்க பேசுவோம். அப்படித்தான் வரும். நாங்க ஜட்ஜ்மெண்ட்ல வெற்றியும் பெறுவோம். தடுத்ததுக்காக கிரிமினல் கேஸ் ஒரு தனியா போடுவோம். இது மாதிரி நாங்க விட மாட்டோம். சட்டப்படி தான் போவோம், சண்டைக்கெல்லாம் வர மாட்டோம். எங்களுக்கு ரூல்ஸ் படி, மார்க்க சட்டப்படியும் இந்தியாவுடைய சட்டப்படி எங்களுக்கு வெற்றி பெற முடியும். அதனால தேவையில்லாம உங்களுக்கு இடைஞ்சல் பண்றதா இருந்தா நீங்க சொல்லுங்க. நாங்க பள்ளியில பயா சொற்பொழிவு நிகழ்த்தினா தடுங்க. தொழுவத்தானே வர்றோம். உங்க பள்ளியில வந்து பயான் பண்றோமா, பேசுறோமா, மைக்கு பிடிக்கிறோமா, அது நிர்வாக தலையீடு. வழிபாடு நடத்துற கூட்டத்தை நாங்க தொழில் நடத்த நீங்க தடுக்கிறீங்க. அதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒரு வீடு அடமானத்திற்கு ஒரு தொகை கொடுத்து விட்டு 2 வருடம் இருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். இது வட்டி அடிப்படையா இல்லையா என்று விளக்கம் கேட்கிறாங்க. அதாவது நம்ம சமூகத்தில் வீடு வந்து அடமானத்துக்கு ஒத்தின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி வாங்குறாங்க. அதாவது 1 லட்ச ரூபா கொடுக்கிறது, வீட்டுக்காரன் வீட்டை வாங்கிக்கிறது, 2 வருஷத்துக்கு குடி இருக்கிறது, திரும்பி 1 லட்சம் ரூபா வாங்கிட்டு வீட்டை திரும்பி கொடுத்துறது, இப்படி இருக்கிறாங்க.
இது மார்க்கத்தில் கூடுமானா கூடாது, அறவே கூடாது. ஏன் கூடாதுன்னு கேட்டா, வீட்டில் நீ குடியிருக்கிறீங்கல்ல, குடியிருப்பதற்குன்னு ஒரு வாடகை இருக்கு. இந்த வாடகை நீ கொடுக்காம இருக்கிறீங்க. ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க? அந்த 2 லட்ச ரூபா கொடுத்ததுக்காக வேண்டிதான். இந்த 2 லட்ச ரூபா ஏற்கனவே கொடுத்ததுக்காக வேண்டி 2000 ரூபா வாடகை கொடுக்கவில்லை, அடுத்த மாசம் 2000 ரூபா கொடுக்கவில்லை, அதுக்கு அடுத்த மாசம் 2000 ரூபா கொடுக்கவில்லை. அப்ப 2 லட்ச ரூபா ஒருத்தர் நெருக்கடியில் இருக்காங்க கொடுத்து விட்டு வாடகை கொடுக்காம அவன் இடத்துல குடியிருக்கிறீங்க, அனுபவிக்கிறீங்களே, அது கூடாது. இஸ்லாத்துல அடமானம் உண்டு. அடமானம் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? ஒரு செக்யூரிட்டிக்காக தான் இருக்கணும். நான் இவர்கிட்ட 500 ரூபா கேட்கிறேன், நான் தருவேனா தரமாட்டான்னு சந்தேகம் வரலாம், இந்தாங்க இதை வச்சுக்கிறேங்க 500 ரூபா தாங்கன்னு சொல்லலாம். எதுக்கு நான் இது வாங்கினேன், யூஸ் பண்றதுக்கு வாங்கக்கூடாது. அவரு நான் தராம போனா அதை வித்துட்டு மிச்சம் தருவார். அதுக்காக வேண்டி 500 ரூபா நான் கடன் கேட்டா ஒரு 1000 ரூபா பொருளை கொடுத்து வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்வதற்குத்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கே தவிர, அடமானம் நகையை வாங்கி போட்டுக்கிட்டு மினுக்கிறது கூடாது. அடமான பொருள் வாங்கினா பாதுகாத்து திருப்பி ஒப்படைக்கணும். அடமானத்துக்கு செயினை வாங்குறீங்க, போட்டு தேய்க்கிறீங்க. அடமானத்துக்கு மூக்குப்பட்டை வாங்குறீங்க, போட்டுக்கிட்டு மினுக்கிறீங்க. அடமானத்துக்கு வாங்குற பொருளை யூஸ் பண்றீங்க, அடமானத்துக்கு பொருளை குடியிருக்கிறீங்க, கூடாது. குடியிருக்கிற தனியாக வாடகை கொடுக்கணும். வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கிறங்க, வீட்டை கைப்பற்ற அவசியம் கிடையாது. நீங்க 2 லட்ச ரூபா கொடுத்து கடனை திருப்பி தர மாட்டானா பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிறங்க, அடமானம் எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறங்க. செக்யூரிட்டியா போச்சு, தரலன்னா வீட்டை வித்து போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். செக்யூரிட்டிக்காக வாங்குறது பத்திரத்தை வாங்கணுமே தவிர ஒரு முஸ்லீமுக்கு வட்டி உடைய வாடகை கூட படக்கூடாது. உதவியாகத்தான் கடன் கொடுக்கணும். கொடுத்த கடனுக்கு வட்டி அனுபவிக்கிறது மிகப்பெரிய குற்றம், பர்மனன்ட் நரகம், நிரந்தர நரகம். அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய 3 பாவங்கள்ல ஒன்னு அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், பல கடவுளை வணங்குறது. 2வது கொலை, 3வது வட்டி. இந்த 3க்கு நிரந்தர நரகம். அவ்வளவு பெரிய பாவம், தவிர்த்துக்கிறங்க. எக்காரணத்துக்கும் வட்டி வாங்காதீங்க. டைம் இல்ல. இந்த கேள்விகளுக்கான பதில் இன்ஷா அல்லாஹ் நீங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க வாங்கி எழுத்து மூலமா கூட தருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னு கேளுங்களேன், இவ்வளவு கொஞ்சம் இருந்தா சுபகாயிரும், எல்லாரையும் திருப்திப்படுத்த இயலாது. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் கேள்வி பதிலுக்குன்னு ஒரு அரங்க மாதிரி ஏற்பாடு பண்ணுனா, ஆமா சொன்ன நேரத்தில் முடிக்கணும். அதனால போட்டு அது மட்டும் இப்பதான் சொல்லணும் கிடையாது. அதனால வருத்தப்படுகிற கூடாது. இந்த கேள்வி நான் செலக்ட் பண்ணல, அவங்கள தான் தந்தாங்க. அந்த வருஷப்படி தான் நான் சொன்னேன் தவிர, அதனால யார் கேள்வியும் தவிர்க்கணுன்ற நோக்கத்தில் செய்யவில்லை என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.